إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தமான, நம்முடைய சமுதாயத்துக்கு மிக அவசியமான ஒரு தலைப்பாக வாலிபர்கள் இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்புகள் என்கிற ஒரு தலைப்பு இன்றைக்கு நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக வாலிபர்கள் என்று சொல்லும்போது எந்த வயதுக்குட்பட்டவர்களை வாலிபர்கள் என்று சொல்வது என்று வாதப்பிரதிவாதங்கள் போய்கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சில சமூகவியலாளர்கள் டீனேஜ் வயசு என்றும், ஒரு சாரார் திருமண வயசு, திருமணம் முடித்ததோடு வாலிபம் முடிந்து விடுகிறது என்றும் பல கருத்துக்கள் சொல்லப்பட்ட போதிலும், வாலிபம் என்பது பருவ வயதை அடைந்ததிலிருந்து 40 வயது அடையும் வரைக்கும் அப்படிங்கிறத சூரா அஹ்காஃபினுடைய 15வது வசனத்தை வைத்து இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஏனென்றால் அந்த சூரத்துல் அஹ்காஃப் 15வது வசனத்திலே ஒரு பெண் தன் குழந்தையை சிரமத்துக்கு மேல் சிரமத்தோடு சுமந்து பெற்றெடுக்கிறாள். وَفِصَالُهُ 30 شهرا, அந்த குழந்தையை வயிற்றில் சுமந்து தாய்ப்பால் கொடுத்து பிரியக்கூடிய அந்த காலம் 30 மாதங்களாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலகல் 40, அவர் பருவ வயதை அடைந்து 40 வயதை அடையும் வரை என்று அல்லாஹ் சொல்லி அவர் பெற்றோர்களுக்காக இப்படி துஆ செய்வார் என்று தொடர்ந்து சொல்லி காட்டுகிறார். அப்போ பருவ வயதிலிருந்து 40 வயது வரை என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் தான் வாலிப பருவம். அவர் திருமணம் முடித்தாலும் சரி, திருமணம் முடிக்கவில்லை என்றாலும் சரி என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனென்றால் திருமணம் முடித்ததோடு வாலிப பருவம் முறிந்து விடுகிறது என்றால், ரோமானியா போன்ற நாடுகளிலே 10 வயதிலும் திருமணம் நடக்கிறது. உலகத்திலேயே மிக சின்ன வயசு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நாடாக ரோமானியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 12 வயசு தந்தை அங்கே இருக்கிறார். ஆக இப்படி டீனேஜ் வயசு என்று சொல்ல முடியாது. வாலிபத்துக்கு எல்லையை திருக்குர்ஆனுடைய வசனத்தை வைத்து ஆய்வு செய்து அரபுலகத்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த பருவம் 40 வயது வரை அப்படி என்றுதான் வாலிப பருவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். பொதுவாக இந்த வாலிபம் என்பது மனித வளர்ச்சி பருவங்களிலேயே மிக பிரயோசனப்படக்கூடிய, சாதனை செய்யக்கூடிய ஒரு பருவமாகவே இந்த வாலிப பருவம் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாலிபம் என்பது சமுதாயத்துக்கு எல்லா துறைகளிலேயும் பயன்படுத்தப்படுகிறது. அதனால்தான் தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு தமிழ் எழுத்தாளன் வாலிபம் என்பது குயவன் கைப்பிடி மண் என்று வர்ணிக்கிறான். குயவன் என்றால் மண்பானை சட்டி செய்யக்கூடியவனை குயவன் என்று தமிழிலே சொல்வோம். அவன் கைப்பிடி மண், அவன் கையிலே இருக்கிற மண்ணை அவன் என்னவாக நினைக்கிறானோ அதாக அதை உருவாக்குவான். அவன் நினைத்தால் சட்டி முட்டி, அவன் நினைத்தால் ஒரு வெறும் மண் புட்டி,
அவனே நினைத்து அதை பலப்படுத்தி அதை தெரிவு செய்து அதை சட்டிபானையாக செய்விடுகிறான். இந்த வாலிபம் என்பது இந்த சமுதாயத்தின் கையிலே இருக்கக்கூடிய ஒரு மண். அவனுடைய சூழல், அவனை சுற்றி இருப்பவர், அவனை ஆக்கிரமிப்பு செய்பவர், அவனுக்கு வழிகாட்டியாக இருப்பவர் அவனை என்ன கோணத்திலும் பயன்படுத்தலாம். இதுதான் நடக்கிறது. இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு வாலிபர்களை பக்கத்திலே அமர்த்திக் கொள்வார்கள். அரசியல் நடக்கிறது, அரசியல் பிரச்சாரம் நடக்கிறது. ஒரு அரசியல்வாதி அரச பீடத்துக்கு ஏறுவதற்கு அவன் பயன்படுத்துவது வாலிப சமுதாயத்தை தான். அதே மாதிரியாக தீவிரவாதம் நடக்கிறது, அந்த தீவிரவாதிகள் பயன்படுத்துவது இந்த வாலிபர்களைத்தான். சமூக தொண்டுகள் நடக்கிறது, நல்லது நடக்கிறது, அந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு பயன்படுத்துவது இந்த வாலிப சமுதாயத்தை தான். இந்த வாலிபர்களை வைத்து சமுதாயத்தில் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத சாதாரணமாக நாம் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தில் வாலிபர்கள் என்பவர்கள் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள். இந்த வாலிப சமுதாயத்தை அழித்தால் அடுத்த சமுதாயத்தினுடைய தலையெழுத்து மாற்றப்படுகிறது என்பதையும் சில சிந்தனை போக்குள்ளவர்களும் சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் ஒரு இன சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும் என்றாலும், ஒரு மதம் அடக்கப்பட வேண்டும் என்றாலும், அந்த இனத்தில் மதத்தில் உள்ள வாலிபர்கள் முதலில் முள்ளந்தண்டற்றவர்களாக முடக்கப்படுவதற்கு சில திட்டங்கள் நடந்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூஷகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸதிஹா. ஒரு சாப்பாட்டு தட்டை வைத்து அந்த சாப்பாட்டு தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை வாங்க ஆளுக்கு ஒரு கை போட்டு முடிச்சிடுவோம் என்று கூப்பிடுவதை போன்று உங்களுக்கு எதிராக பல சமூகம் ஒன்று சேர்ந்து அழைப்பு விடுக்கும் ஒரு காலம் மிக சீக்கிரம் பெறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், ஹினைதி நஹ்னு மின் கில்லத்தின் யா ரசூலல்லாஹ், அப்போது நாங்கள் கொஞ்சம் பேராயிருப்போம், எங்களை அவ்வளவு ஈஸியா அழிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறார். அப்ப இருந்த சஹாபாக்கள், முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு 2 லட்சம் பேர் தான். அந்த 2 லட்சம் பேரை என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு பேர் இருக்கிறோமே, நம்மளை எப்படி அழிக்க முடியும், அப்போ இதை விட குறைஞ்சிடுவோமா அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அன்தும் அக்ஸர், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் அப்பன்றாங்க. அந்த நேரத்துல நீங்க தான் அதிகமா இருப்பீங்க. ஆனா வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளை போல என்கிறாங்க, வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளை போல் இருப்பீர்கள். உங்களை பற்றிய அச்சத்தை எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கலட்டி விடுவான். உங்களுக்கு வகுன் என்கிற ஒரு நோய் வந்து விடும், வகுன் என்கிற நோய் உங்க உள்ளத்துல வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒமல் வகுன் யா ரசூலல்லாஹ், வகுன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் அப்படி என்று கேட்டபோது சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை, மரணிக்க விருப்பமில்லாத பயம், அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இதுல இந்த சமுதாயத்தை முடக்க வேண்டும் என்றால் உலக ஆசை உள்ளவர்களாக, அதே மாதிரி அவர்கள் வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளாக, அதாவது பேருக்கு தான் முஸ்லீம், ஒன்றும் தெரியாது, இஸ்லாமிய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் தெரியாது அவருக்கு, பேருக்கு தான் முஸ்லீம், அப்படியாக மாற்றப்பட வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பின்படி இப்படித்தான் நடக்கும்ங்கிறது நம்ம உணர்றோம். அதுக்கு திட்டம் திட்டப்படுகிறது, அது ரொம்ப பிளான் பண்றாங்க. எப்படி திட்டம் திட்டுறாங்கன்னு சொன்னா, பேருக்கு தான் இன்னைக்கு முஸ்லீம்கள் தான் மெஜாரிட்டி அதிகமா இருக்கிறோம் நம்ம உலகத்திலேயே, 150 கோடியை தாண்டிட்டு. 2வது முஸ்லீம்கள், 1வது கிறிஸ்தவர்கள் என்று சொல்றோம். அந்த கிறிஸ்தவர்கள்ட்ட சிலை வணங்குறவர் சிலை வணங்காதவர் என்று பிரிச்சு பார்த்துட்டோம்னா முஸ்லீம்கள் தான் 1வது இருக்கும். அப்ப இன்றைக்கு முஸ்லீம்கள் தான் மெஜாரிட்டி அதிகமா இருக்கிறோம். ஆனா வெறும் பதர்களாக, வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளாக. இன்றைக்கு காலாகாலமா நம்ம ஜனாசா தொழுகிறோம். இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஜனாசா வந்துட்டேன்னு சொன்னா, ஜனாசா தொழுக முறை சொல்லாம தொழுத 2 பேர் குழம்புறோம். ஜனாசா தொழுக முறை சொல்லி ஆகணும். எப்பவுமே பெருநாக்கத்துவா தொழுகிறோம், தொழுகிறதுக்கு முன்னாடி இமாம் சொல்லணும் 4 தக்பீர் கொண்டது, 1வது தக்பீர்ல 7 தக்பீர் சொல்லி சூரத்துல் ஃபாத்தியா, 2வது தக்பீர்ல 5 தக்பீர் சொல்லி சூரத்துல் ஃபாத்தியா ஸ்டார்ட் ஆகுமா, கவனமா இருந்துக்கங்கன்னு சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. அவர் கலாநிதி பட்டம் பெற்றிருப்பாரு, டாக்டர் முடிச்சிருப்பாரு, PhD முடிச்சிருப்பாரு, அதே மாதிரியாக டிகிரி முடிச்சிருப்பாரு,
பிரயாணத்துல இருக்கேன் சார், எப்படி இந்த தொழுகையை தொழுகிறது என்று திரும்ப கேட்கிற ஒரு நிலைமை மார்க்கத்துல ஹீரோக்களாக, உலக கல்வியில ஹீரோக்களாக இன்றைய இளைஞர்கள் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப அவங்க பதறுகளாக ஆக்கப்படுறாங்க, திட்டம் திட்டப்படுது. அதுக்கு என்ன பிளான் எல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இன்றைய இஸ்லாமிய ஒரு மறுமலர்ச்சிக்கு முதுகெலும்புகளாக இருந்து தொண்டு செய்யக்கூடிய இளைஞர்கள் முடக்கப்படும் போது நாளைய இஸ்லாமிய வளர்ச்சி கேள்விக்குறியாக்கப்படுது. இன்றைக்கு இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இன்னைக்கு நான் மைக்க பிடிச்சு பேசிட்டு இருக்கிறேன்னு சொன்னா இதுக்கு பின்னாடி பல இளைஞர்களுடைய கைவண்ணம் இருக்குது. அப்ப இந்த இஸ்லாமியர்களுடைய தொண்டு அங்க இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புரட்சிகரமான ஏதாவது ஒரு செய்தியை செய்யறதாக இருந்தா இளைஞர்களை தான் கூப்பிடுறேங்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மனசுல ஒரு ஆசை வருது, எனக்கு பகரமாக தொழுகை நடத்துறதுக்கு ஒரு ஆளை பள்ளியில நியமிச்சு வச்சுட்டு இளைஞர்களை ஒன்று திரட்டி, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பகரமா அவர் தான் இமாமத்தி செய்யணும். அந்த தொழுகை நடக்கிற நேரத்தில் எனக்கு பகரமா ஒரு ஆளை பள்ளியில இமாமா போட்டுட்டு இளைஞர்களை ஒன்று திரட்டி விறகுகளை எடுத்து வீடு வீடாக போய் அந்த தொழுகை நடக்கிற நேரத்தில் எவன் வீட்டிலேயே தொழுகிறான் பள்ளிக்கு போகாமன்னு பார்த்து அவனை அந்த வீட்டோடு சேர்த்து எரிச்சுடுவோமா என்ற மனசு நினைக்குதுங்கிறாங்க. அதுக்கு யாரை பார்க்கறாங்க? எனக்கு இளைஞர்கள் தேவை, இளைஞர்கள் வேணும், இளைஞர்கள் இருந்தால் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இளைஞர்களை என் கையில் தந்தால் இந்த உலகத்தில் சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இளைஞர்களை வைத்து சாதிக்க முடியும். இன்றைய இளைஞர்கள் மட்டும் இஸ்லாமிய சிந்தனை உள்ளவர்களாக, நன்னோக்குள்ளவர்களாக, சமூக மறுமலர்ச்சி கொண்டவர்களாக, நீதி நியாயம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்களாக இருந்தால் இந்த சமுதாயத்தினுடைய தலையெழுத்து மாறும், சமுதாயத்திலே ஒழுக்கம் மேலோங்கும். அப்போ ஒவ்வொரு குடும்பமும் நல்ல ஒரு குடும்பமாக மாறும். இதே இளைஞர்கள் தான் இன்றைக்கு சவாலா இருக்கிறாங்க. ரோட்ல ஒரு பொம்பளை பிள்ளை நடமாட முடியல, இளைஞர்களை நினைச்ச பயமா இருக்குது, புஷ்கண்ட் ஒரு போட்ட பைக்கில் வருது, 3 பேர் ஹெல்மெட் இல்லாம போயிட்டு இருக்கிறான், கிராஸ் பண்றான். இந்த இளைஞர்கள் தான். ரோட்ல நடமாட முடியல, பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்ப முடியல, வீட்டில் முன் கதவை திறந்துட்டு உட்கார்ந்து இருக்க பயமா இருக்குது. அப்ப அதுவும் அந்த சவாலா இருக்கிறது அந்த இளைஞர்கள் தான். அப்ப அந்த இளைஞர்கள் மாற வேண்டும், இளைஞர்கள் சாதிக்க வேண்டும், இளைஞர்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியா அந்த கருவை புரிஞ்சு அந்த கரு கசக்கப்படுகிறது என்பதை நாம தெளிவாக உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கு இளைஞர்கள் மாற்றப்படும் போது நம்முடைய தலையெழுத்து மாற்றப்படும் என்கிறத நுணுக்கமா ஆய்வு செஞ்சாங்களோ இல்லையோ நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் தேடி தேடி கருவறுக்கப்படுறாங்க. எப்படி கருவறுக்கப்படுறாங்க? முதல் திட்டம் என்ன? இளைஞர்கள் இஸ்லாமிய உணர்வற்றவர்களாக, இஸ்லாத்தை பற்றிய அறிவித்த அற்றவர்களாக, இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டங்கள், அகீதா விஷயங்கள் தெளிவில்லாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த இளைஞர்கள் ரொம்ப பிஸியாகணும், மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ இளைஞர்களுக்கு வேற ஒரு வேலையை வைக்கிறாங்க. அந்த வேலைகள் என்ன? போதை வஸ்து பாவனையில் இன்றைக்கு இளைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. போதை வஸ்து பாவனைகள் பிளான் பண்ணி இறக்கப்படுதோ என்னவோ, இளைஞர்கள் அதுல பலிக்கடாவாகிறாங்க. இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகுறாங்க, அதே பாவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த போதையை பாவிச்சா அந்த இளைஞனுடைய மனநிலை எப்படி இருக்கும்டா, அடுத்த போதை பாவனைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறானே தவிர உம்மா வாப்பா தாத்தா தங்கச்சி வீடு அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்க. வாப்பா கஷ்டப்படுறாரு, உம்மா கஷ்டப்படுறாங்களே, அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்க. அவங்க மானம் போனாலும் பரவாயில்ல, நான் அடுத்த வேலை நான் பாவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குத்தான் ஒரு இளைஞன் தள்ளப்படுறான். ஒரு 4 தடவை அவனை பழக்கப்படுத்தி விட்டா, இலவசமா கொடுத்துட்டா, 5ஆவது தடவை 4க்கு சேர்த்து காசு கொடுத்துருவான். இன்னைக்கு திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, ஏமாற்று நடக்குது என்றால் அவன் தூள்பாவனைக்காகத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நிறைய பெற்றோர்கள் மனசுக்குள்ளேயே வச்சு புதைக்கிற ஒரு விஷயம் என்னன்றா, வீட்டுக்குள்ளேயே மகன் திருடுறான் என்கிற ஒரு விஷயம்தான். வீட்டுக்குள்ள மகன் களவெடுக்கிறான். சாதாரணமா கிடையாது, 5000 ரூபா 10,000 ரூபா 50,000 ரூபா 1,00,000 ரூபா என்று வீட்டுக்குள்ள மகன் களவெடுக்கிறான். வெளியில சொல்ல முடியாது, கதவை பூட்டி வச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ஏன் களவெடுக்கிறான்டா, அவன் ஏதோ ஒன்று பாவிச்சுட்டான், பழகிட்டான், வீட்டுக்குள்ள களவெடுக்கிறான். நம்ம பொருளாதாரம் எங்கேயே போகுது? பொருளாதாரம் போனா போகுங்க, பொருளாதாரம் இன்றைக்கு போகும் நாளைக்கு வரும். ஆனா நம்முடைய பிள்ளைகள் போயிட்டாங்க, நம்முடைய பிள்ளைகளுடைய மனசு மாறுது. அவங்களுக்கு எதுவுமே இரவு பகல் விளங்குது இல்ல.
அவங்க வேறு ஒரு கோணத்தில் சிந்திக்கிறாங்க. இன்னைக்கு அப்படியே போகுது பாருங்க. அப்ப இந்த போதை வஸ்து பாவனையினால் இந்த இளைஞர்கள் என்ன செய்யறாங்க? சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ்ல வந்த மாதிரி வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளாக போறாங்க. ஒண்ணுமில்லை, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பாவனையாளர்கள் கொண்டு ஆண்மையற்றவர்களாக ஆகிறாங்க. போதை வஸ்து பாவிக்கிறவர்கள் ஆண்மையற்றவர்களாக மாறுவாங்க. ஏன்னா தொடர்ந்து அதை பாவிக்க 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 அவர்கள்ட்ட ஆண்மை இல்லாம போகும். ஆண்மை இல்லாம போறதுனால நிறைய போதை வஸ்து பாவனையாளர்கள் அவங்க ஆண்மையற்றவர்கள் என்பது வீட்டில் உள்ள மனைவியால் சுட்டி காட்டப்படும் போது அல்லது அவர் அதை உணரும் போது அவர் வாழ்க்கை வெறுத்து சூசைட் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகுது. அப்ப ஆண்மையற்ற வாலிபர்கள் அதிகமாகும் போது அடுத்த ஜெனரேஷன் கேள்விக்குறியாகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகமான ஆண்கள் ஆண்மையற்றவர்களாக இருந்தால் நாளைக்கு அதிகமான பெண்கள் விபச்சாரிகளாக மாறுவார்கள். ஒரு சமுதாயத்தில் விபச்சாரமும் போதை வஸ்து பாவனையும் தலைவிரித்து ஆடும்போது அந்த சமுதாயம் ஒரு உதவாக்கரையாக, அந்த சமுதாயம் ஒரு கேடுகட்ட ஒரு சமுதாயமாக, வெற்றி அடையாத ஒரு சமுதாயமாக மாறி போகக்கூடிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதான் இன்னொரு 20 வருஷத்தை நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு அதிகமானவர்கள் போதை வஸ்து பாவனை, அதுல அதிகமானவர்கள் இளைஞர்கள், யுவதிகள் இதுல பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. இது ஒரு பக்கம் அந்த இளைஞர்களை முடக்கிறதுக்கான திட்டமிடல்களாக இது ஒரு பக்கமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த இளைஞர்களை தாக்கக்கூடிய ஒரு விடயமாக போன் பாவனைகள் அதிகமாயிட்டு இருக்குது. இந்த போன் பாவனைகள் என்பது சாதாரணமா அதிகமாயிட்டு வரும்போதே ரொம்ப ஆபத்தை சந்திச்சிருந்தோம். இந்த கொரோனா லாக்டவுன்ல வாலிபர்கள்ட்ட, இளைஞர்கள்கிட்ட, மாணவர்களுக்கிட்ட ஜூம் கிளாஸ் என்று போனை கையில கொடுத்ததுனால இந்த போன் அந்த பிள்ளைகளுடைய கையில பயன்பாட்டுக்குள்ளாகும். போனை பயன்படுத்தக்கூடிய வயசு வர்றதுக்கு முன்னாடி போனை கொடுத்தா போன் அவர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. போன் அவர்களை பயன்படுத்துது. இந்த போன் என்கிறது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்கிறத அந்த துறை சார்ந்தவர்கள்ட்ட கேட்ட நமக்கு தெரியும். ஒரு போன்ல நெட் கனெக்ஷனை கொடுத்து அதில் நாங்க பாவனையாளர்களாக மாறிட்டோம்டா அது நம்மளை டயக்னோஸ் பண்ணும். ஒரு போன் அந்த பாவனையாளர் எப்படிப்பட்டவர், என்ன மனம் கொண்டவர், என்ன ஆசை கொண்டவர், அவருடைய விருப்பு என்ன, வெறுப்பு என்ன அப்படிங்கிறத அது டயக்னோஸ் பண்ணும். அதுல என்ன நாங்க ஒரு தடவை சர்ச் பண்றோம், அதுல என்ன ஒரு தடவை நாங்க பார்க்கிறோம், எந்த மொழியில நாங்க அதை தேடுறோம், இதை வச்சு உடனே அது டயக்னோஸ் பண்ணிடும். நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன செய்றீங்க அப்படிங்கிறத அது பார்க்கும். இந்த போன்ல நெட் கனெக்ஷன் இருக்கும்போது இந்த போனை சும்மா நீங்க வச்சுட்டு ஏதாவது ஒரு பொருளை பத்தி 2-3 தடவை நீங்க பேசிட்டீங்கன்னு சொன்னா இந்த போன்ல நீங்க கூகுளுக்கோ, யூடியூபுக்கோ, வாட்ஸ்அப்புக்கோ, ஃபேஸ்புக்குக்கோ நீங்க அந்த போகும்போது ஒரு சமூக சோசியல் ஒரு வலைத்தளத்துக்கு நீங்க போகும்போது நீங்க எதை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்களோ அதை பத்தி அது சொல்லும். இது இங்க எடுக்கலாம், இது இவ்வளவு விலை, இது இப்படி இருக்குமென்று அது சொல்லும். நாங்க பேசுறத இந்த கூகுள் ஒத்து கேட்குது. அது துறை சார்ந்தவர்கள் அது நல்லா அதை விளங்கப்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு இந்த போன் நம்மளை டயக்னோஸ் பண்ணுது. அப்ப ஒரு தடவை ஒரு பிள்ளை எதை பார்க்குதோ அதை இன்னைக்கு மட்டும் பார்த்துருவோன்னு பார்த்துட்டு வச்சா அது விடாது. எடுக்கும் போதெல்லாம் அதை தந்துக்கிட்டே இருக்கேன். இதை பார்க்குறியா, அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட், நீ கேட்டதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும், இது கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த வீடியோ பார்த்தியா, இதை பார்த்தியான்னு அது தந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அவருடைய தொழிலை அப்படித்தான் செஞ்சுட்டு போறான். அவனுடைய தொழிலை என்ன செய்யறான், அவன் செஞ்சுக்கிட்டே போறான் பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு இந்த போன் என்ன செய்யறான், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு மனிதனுடைய சிந்தனை என்ன, ஆசை என்ன, தேவை என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க தொடங்குது இந்த போன். அப்ப இந்த எப்ப நாங்க பயன்படுத்தும் போது நாங்க அந்த இயந்திரத்துக்குள்ள ஆகிறோம், அதுக்குள்ள ஆகிட்டு போறோம். அதனால அந்த போன் பாவனையாளர்கள் ரொம்ப ஈஸியா அதுல இருந்து வர முடியாம அதுக்குள்ளேயே இறங்கி போறாங்க. அவங்கள வெளியில கொண்டு வர முடியாம இருக்குது, அதை வாங்கி எடுக்க முடியாம இருக்குது, அதுல இருந்து விட்டு பிரிக்க முடியாம இருக்குது. படிக்கிறதுக்கு கிளாஸுக்கு தான் ஆரம்பத்துல கொடுத்தோம். ஆனா அவங்க அதை தவிர மற்றதெல்லாம் அதுல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
மானம் போற விஷயங்கள், கற்ப இழக்கக்கூடிய சூழ்நிலைகள், போதை வஸ்து பாவனைகள், தவறான சிந்தனைகள், தவறான சில போக்குகள், இதெல்லாமே இந்த போனால சிலர்கிட்ட உருவாயிட்டே இருக்கிறத நாங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த வாலிப பருவம் என்பது அதை திறமையா செய்யக்கூடிய பருவம்ங்கிறது இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாம் செஞ்சிக்க மாட்டோம். அந்த அந்த சின்ன வயசு பிள்ளைங்க அதை செய்யும். அவன் அதுக்குள்ள நுழைஞ்சிட்டான்டா அப்படியே அதுல யாருகிட்டையும் படிக்க தேவையில்லை, அதுக்கிட்டே கேட்டு அதுக்கிட்டே படிச்சு அப்படியே போயிட்டே இருப்பான். வேற ஒன்றுமே தேவையில்லை, என்ன செய்யணும் அதை அதுக்கிட்டே கேட்டு படிப்பான். அவுட்டுமேட் அதுலயே அடிச்சு கேட்கிறான், இந்த போனுக்கிட்டே கேட்கிறான் இதை எப்படி பண்றது, எப்படி ஒரு போனை ஹேக் பண்றது, எப்படி ஒரு போனை லொக் பண்றது, எப்படி இன்னொரு கையில இருக்கிற போன் கமராவை ஒன் பண்றது, இதுக்கிட்டே கேட்கிறான். எப்படி இதை தயாரிக்கிறது இதுல கேட்கலாம். கேட்டா அதை போட்டு வச்சிருக்குது, அது காட்டும். ஒரு தடவை அதை கேட்டுட்டு விட்டு அதுக்கு மேல 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 டெக்னாலஜிகள் அதை தந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி பார்க்கணும், எப்படி செய்யணும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப அதுலயே அப்படியே இன்வால்வ் ஆகி அதுல என்ன டெவலப் ஆகி அதை செஞ்சு அப்படி 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 என்ற அந்த 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 பயன்பாட்டாளர் அப்படியே போயிட்டே இருக்கிறார். இதனாலதான் நிறைய பிரச்சனைகள், ஆபத்துக்கள் வந்திருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கானே அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன செய்யுது, இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அன்புக்குரிய, இதுல நல்லது இருக்குது, இதுல நல்லது. நான் இப்ப பயான் பண்ணிட்டு இருக்கிறோம், இதை எங்கெல்லாம் இருந்து போன்ல நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உலகத்துல தமிழ் பேசுற மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அந்த பயானை கேட்கறீங்க, நல்லதுன்னு இருக்குது. ஒரு பயானை கேட்கிறோம், ஒரு குர்ஆனை ஓதுறோம், ஒரு தொழுகை முறையை பார்க்கிறோம். அப்ப நல்ல விஷயம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா நல்லதை மட்டும் பார்க்கக்கூடிய வயசு இல்லையே இந்த வயசு. நல்லதை மட்டும் பார்க்கிற வயசுல அதை கொடுக்கலையே நம்ம. அதான் குழந்தை பிள்ளை கையில கூறிய ஆயுதத்தை கொடுக்க முடியாது இல்ல. அவன் என்ன செய்யறான், அந்த கூறிய ஆயுதத்தை எடுத்து அவனே அவன் கீறிக்கிறான். அதனால இந்த போன்ங்கிறது ஒரு பக்குவப்படாதவர் கையில் கொடுக்கப்படும் போது அவர் அதை வேறு ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவராக அவர் என்ன செய்யறாரு, ஆகி போறார். அப்ப இந்த இளைஞர் சமுதாயத்தை குறி வச்சு தாக்குற மாதிரி இருக்குது இந்த போன் பாவனை, இந்த போதை வஸ்து பாவனை, அப்படி வருது. அதே மாதிரி இந்த இளைஞர் சமுதாயத்திட்ட இருக்கக்கூடியது என்ன, நேற்று நம்ம ஜும்மாவில் பார்த்த மாதிரி பின்பற்றக்கூடிய மனநிலை. ஒருத்தரை ஃபாலோ பண்றது, ஒரு ஸ்டாரை பின்பற்றணும், அவன் வெட்டின மாதிரி முடி, அவன் வெட்டின மாதிரி முடி வெட்டணும், இவன் உடுக்கிற மாதிரி உடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது உலகத்துல உள்ள ஒரு ஸ்டாரை, ஒரு நடிகனை, ஒரு பிளேயரை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி வாழணும்னு நினைக்கிறான். இதே இளைஞர்கள்ட்ட நபியை பின்பற்றி, நபி மாதிரி வாழு, நபியை பற்றி பின்பற்று, நபியை போல விடு, நபியை போல நட, நபியை பின்பற்று அப்படிங்கிற செய்தியை நாம கொடுக்க தவறிட்டோம். பெற்றோர்களும் கவனக்குறைவாக இருந்துட்டோம். அதனால பிள்ளைகள் வெற்ற முடிய நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் ஸ்டைலுக்கு அவன் வெற்றிக்கிட்டு இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததுதான். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்ர், ஒரு பக்கத்தை சிரைத்து இன்னொரு பக்கத்தை வைக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு கஸ்ர் என்று சொல்வது, அந்த அமைப்பில் முடிவெட்டுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இன்னைக்கு அந்த அமைப்பில் மக்கள் முடிவெட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பேரு கெப் கட்டு, பெக்காம் கட்டு, வேற வேற கட்டெல்லாம் பேரை வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கத்தை அப்படியே சிரைச்சி இன்னொரு பக்கத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியல, வெட்டிட்டு இருக்கிறோம் நம்மளும். நமக்கு தெரியுது நபி தடுத்தது என்று தெரியல, ஃபேஷன் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது நபி தடுத்தது, ரசூலுல்லாஹ் தடுத்த முறை. அதே மாதிரியாக அந்த இந்த ரெண்டு சைட்டையும் வலிச்சு விட்டுட்டு மேல முடிய வைக்கிறது, இந்த ரெண்டு சைட்டையும் வலிக்கிறது ஹக்கு பஞ்சர் படிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இரக்க குணம் அற்று போகிறதுக்கான ஒரு இடம் தான் இந்த இடத்துல முடிய வலிக்கிறது, இரக்கம் இல்லாம போகும். அதனால ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே, ஹிட்லர் காலத்தில இருந்தே ராணுவ வீரர்களுக்கு இந்த இரண்டு ஓரத்தின் முடிய வலிச்சு விட்டு அவங்க என்ன செய்யறாங்க, பயிற்சி கொடுக்கறாங்க. இரக்கம் இருக்கக்கூடாது, கட்டும்போக்குள்ளவர்களாக இருக்கணும், இரக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப அப்படி ஒரு நபி தடுத்த ஒரு முடிவெட்டும் முறை, அப்படி தடுக்கக்கூடிய ஒரு முடிவெட்டும் முறை இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை பின்பற்றிட்டு இருக்கிறான். காதுல மின்னி போறான், மாலை போறாங்க. நம்ம முஸ்லீம்கள் மாலை போட்டுட்டு இருக்கிறாங்க, மோதிரம் போறாங்க. வெள்ளி மோதிரம் போடலாம், ஆனா பெருவிரலுக்கு போடலாமா? இதுக்கு மோதிரம் போடுறத கண்டேன் நான் நேற்று ஒருத்தர். இதுல மோதிரம் போட்டுட்டு இருக்கிறார். ஒரு வெள்ளி இல்லாது இரும்பு செயின் தான், கழுத்துல செயின் போட்டுட்டு இருக்கிறாங்க.
வெள்ளி செயினே போடுறதுக்கு அனுமதி இல்லை. குழந்தைகளுக்கு தான் செயின் போடலாம், சின்ன பிள்ளைகளுக்கு தான் மாலை போடலாம், ஆம்பளை பிள்ளைகளுக்கு வெள்ளி. ஆனா பெரியவங்க மாலை போடுறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல. ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக மாறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறாங்க. மாலை போடுறது, நகை போடுறது பெண்ணுக்கு ஒப்பாகிறது, மின்னி போடுறது பெண்ணுக்கு ஒப்பாகிறது. அப்ப மின்னி போறான், மாலை போறான், மோதிரம் போறான், அது ஒரு மாதிரி முடிய வெட்டிக்கிறான். இப்படியாக இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் எங்கேயோ ஒருத்தரை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க, யாரையோ ஒருத்தரும் பின்பற்றான். அப்ப இந்த இளைஞர்கள் யாரை பின்பற்ற வேண்டியவர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தத்தபிஅன்ன ஸனன மன் கான கபலக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராஇன். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நீங்கள் கண்டிப்பாக சாணுக்கு சான் முளத்துக்கு மூலம் பின்பற்றும் ஒரு காலம் பெறும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கும் போது சொன்னாங்க, அவர்களில் ஒருவன் ஒரு உடும்பு பந்துக்குள் நுழைந்தால் நீங்களும் நுழைய பார்ப்பீர்கள், செலக்ட் மூஹு என்றார்கள். உடும்பு பந்துக்குள்ள நுழைய முடியாது, சின்ன ஓட்டை. அது மட்டும் இல்ல, உடும்பு பந்து ரொம்ப நாட்டம் உள்ளதா இருக்கும், அதுக்குள்ளேயே நுழைஞ்சா நீங்கள் நுழைய பார்ப்பீங்கிறாங்க. இன்னைக்கு உலக சாதனைக்காக, கிண்ண சாதனைக்காக ஏதாவது ஒரு சின்ன வளையத்துக்குள்ள நுழைஞ்சி வெளியில வந்து சாதிக்க பார்க்கலாம், சின்ன வளையத்துக்கு நுழைஞ்சு பார்க்கலாம். அப்ப நாமளும் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்படியெல்லாம் பின்பற்றுவீங்க அப்படிங்கும் போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல் யஹூது வன் நஸாரா யா ரசூலல்லாஹ், யாரை சொல்றீங்க? யூத கிறிஸ்தவர்களையா அப்படின்னு கேட்டாங்க. யூத கிறிஸ்தவர்களையா நாங்க பின்பற்றுவோம், அதையா சொல்றீங்க? நாங்க சும்மமான் வேற யாரு? அவங்கள தான் கேட்கிறேன், அவங்கள தான் சொல்றேன், அவங்கள பின்பற்ற கூடாது அப்படிங்கிறது. அவங்கள பின்பற்றுறாங்க. இன்னைக்கு காசாவுல யூதர்கள் நம்ம முஸ்லீம்களை போட்டு அடி, எத்தனை மாசமா அடி உழுது. காசா மக்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குழந்தைகளையும் பெண்களையும் குண்டு வச்சு தாக்குறாங்க, சதைகள் சிதறுது, நாம சாபமிடுறோம். ஆனா அந்த யூதன் அழியணும், அவன் நாசமா போகணும், இந்த முஸ்லிம்களை அழிக்கிறாங்களே என்று மனசு வேதனைப்படுது. ஆனா தலையில வச்சுக்கிற ஸ்டைல் அவன் ஸ்டைல், அவனை முடியில பின்பற்றிட்டு இருக்கிறோம், அவனை கழுச்சட்டையில பின்பற்றிட்டு இருக்கிறோம். ஆனா அவனை அழிக்கணும் நாம நினைக்கிறோம். நாமளே அழிக்கலையே, நாம அவனை பின்பற்றுறோமே. ஏன் நபியை பின்பற்றக்கூடாது? இஸ்லாத்தை ஏன் பின்பற்றக்கூடாது? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி மிக்கவராக ஏன் ஆகக்கூடாது? அவர் சொன்ன மாதிரி நான் ஏன் உடுக்கக்கூடாது? அவர் சொன்னதை நான் ஏன் பின்பற்றக்கூடாது? அப்படி என்கிற ஒரு உணர்வு நம்முடைய இளைஞர்களுக்கு கருவிலேயே கொடுக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய குழந்தைகள் அப்படியே நபியை பின்பற்றக்கூடியவர்களாக வளர வேண்டும். இஸ்லாம் இதைத்தான் சொல்லுது, இதுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், நான் இப்படித்தான் உடுப்பேன், இதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படி என்கிற ஒரு உணர்வு நம்முடைய இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கணும், இஸ்லாமியர்கள்ட்ட வரணும். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தால், இன்னைக்கு பாருங்க, நம்ம முஸ்லிம் ஸ்கூல், முஸ்லிம் மத்திய மகா வித்யாலயம், வேதனையான ஒரு விஷயம், முஸ்லிம் மத்திய மகா வித்யாலயம், முஸ்லிம் ஸ்கூல். அப்ப கவர்மெண்ட் என்ன செய்யுது, அந்தந்த மதத்துக்கு சில அந்தந்த மெஜாரிட்டி கூடின ஏரியாவில் அந்த ஸ்கூலை கொடுக்குது. ஹிந்து கல்லூரி இருக்குது, முஸ்லீம் கல்லூரிய பாடசாலை இருக்குது. அதுல என்ன செய்யலாம், அந்த முஸ்லிம்களுடைய ஆடை அணியலாம், ஃபர்தா போட்டு போகலாம், தொப்பி போட்டு போகலாம், சலவாத்தி சொல்லலாம், கிராத் ஓதி ஆரம்பிக்கலாம். உங்க கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றுக்கண்டு கவர்மெண்ட் கொடுக்குது. இது ஜனநாயக நாடு. முஸ்லிம் அதிபர், அந்த பள்ளி ஸ்கூல் நிர்வாக முஸ்லிம்கள், மாணவர்கள் முஸ்லிம்கள், ஆசிரியர்கள் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள். ஆனா ஒரு மாணவன் தாடி வச்சுக்கிட்டு போனா இட்ஸ் நாட் டிசிப்ளின்ங்கிறாங்க, வலிச்சுக்கிட்டு வாங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கிறாங்க. தாடியை விடுங்க, தாடியை தொங்க விடுங்க, மீசையை கத்தரிங்கிறாங்க. இப்ப ஃபேஷன் என்ன தெரியுமா? கேரளாக்காரனா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. கேரளாவில் ஃபேஷன் மீசையை நல்லா வளர்க்கிறது, மீசையை வளர்த்து வாயை மூடுறது. இன்னைக்கு நிறைய பேர் தாடி அப்படி வச்சுக்கிறாங்க, தாடியை வச்சு மீசையை வளர்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் மீசையை கத்தரிக்க சொன்னாங்க. மீசையை வலிக்கிறது இல்லை, கத்தரிக்கிறது. சோட்டா வெட்டிக்கிட்டே இருக்கணும். தாடியை விடு, தாடியை தொங்க விடு அங்கிறாங்க. ஒரு சிலர் தாடியை ஷார்ட் பண்ணிக்கிறீங்க, ஒரு சிலர் தாடியை வலிக்கிறீங்க. தாடியை வைக்கணும் என்று நம்ம சொல்றோம். இப்ப தாடியை வலிச்சவன், தாடியை ஷார்ட் பண்ணவங்கலாம் நம்ம அப்படியே பிடிச்சி நீங்களாம் குற்றவாளி, பள்ளிக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லலை, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா தாடியை வலிக்கணும் என்று இன்னொருத்தருக்கு நம்ம சொல்றதா இருந்தால் நம்ம பாவியா மாறும். நான் செய்யல, நானும் அல்லாவும் பாத்துக்கிறேன், ஆனா இன்னொரு ஆள தாடியை வலின்னு சொன்னா நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, தாடியை வலிக்க சொல்றாங்க. ஸ்கூலுகள்ல சுண்ணத்துக்காக, மார்க்கத்துக்காக தாடி வைக்கக்கூடிய ஒரு மகனை அனுப்ப இல்லாம இருக்கு. வாப்பா கொள்கையோட இருக்கிறார், தாடி வைக்க முடியல.
ஏலா ஸ்கூல்ல விட்டு வெளியே போ, தாடிய வழி. என்னுடைய மகன் ஏலவல் படிக்கும் போது தாடி வந்துட்டு அவனுக்கு ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டாங்க, பயம் படிக்கிறான், நிப்பாட்டிட்டாங்க. கெஞ்சி பார்க்கிறேன், நான் மௌலவி, என் பிள்ளையை நான் இப்படித்தான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். டிசிப்ளினுக்கு பொறுப்பா ஒரு மௌலவி ஸ்டாப் தான் இருந்தார் அந்த ஸ்கூல்ல. அந்த மௌலவி ஸ்டாப்பு கிட்ட பேசுங்கன்னு பிரின்சிபல் சொன்ன, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மாஷா அல்லாஹ், நம்முடைய இனமாச்சே, எப்படி நமக்கு ஒரு சலுகை தருவாருன்னு அவர்கிட்ட போய் பேசினா அவர் சொல்றாரு, ரூல்ஸ் ஒன்று இருக்குது, நீங்க நோட்ல போட்டுக்கு வாங்கங்கிறாங்க. பூ வந்து துப்பிட்டு வந்தேன். படிப்பை நீ வச்சுக்கோ, ஸ்கூல்ல வை, ஒவ்வொரு ஸ்கூல்ல போறேன், இது என்னுடைய கொள்கை. தாடியில ஷோட் பண்ணவே கூடாது. என் மகன் அதுல உறுதியா இருந்தான், இந்த தாடியை ஷோட் பண்ண கூடாது, தாடியோட தான் படிக்கணும். இதுலயே அலைஞ்சி பயோங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஒரு கிளாஸ் மிஸ் ஆனா அடுத்த கிளாஸ் விளங்காது. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது, பயோ படிக்க முடியல. சரி, ஏலவல்ல ஏதாவது படிப்போம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்கூல்ல ஏறும். முஸ்லீம் ஸ்கூல்களுக்கு போறோம், அங்க கோல் பண்றோம், இங்க கோல் பண்றோம், சில ஊர்களுக்கு போறோம். முடியாது முடியாது, எல்லாம் முஸ்லீம்கள், தாடி வைக்க முடியாது. இப்படியே பேஸ்புக்ல நீ அந்த நேரம் பார்த்திருப்பீங்க, பேஸ்புக்ல பெரிய சண்டை போயிட்டு, ஹியூமன் ரைட்ஸ் போனேன், அம்புஸ்மனுக்கு போனேன். அவங்க சொல்லி கூப்பிட்டு எனக்கு தந்தாங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் ரீதியை நாங்க தடுக்கலம்மா, உங்க ஸ்கூல் நிர்வாகம் அனுமதிச்சா செஞ்சுக்கோங்க, அங்க போய் இந்த கடிதத்தை கொடுத்தா நாங்க அனுமதிக்கலையேன்னுட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். நமக்கு கவர்மெண்ட் தந்திருக்குது, இப்படி இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுங்கன்னு நாம ரெடி இல்லை, நாம ரெடி இல்லை. அப்ப எப்படி மார்க்கத்தோடு வளரணும்ங்கிற அந்த வாலிபம் பெறுவான்? அல்லாஹ் ரஹ்மத்து செய்யணும். அந்த ஊரு பேர் சொல்ல விரும்பல, பேஸ்புக்ல பார்த்துட்டு அதுல இருக்கிற ஒரு பிரின்சிபல் என்னை கால் பண்றாரு, சார் நீங்க இங்க வாங்க. கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல போய் ஒவ்வொரு நாளும் 50 கிலோமீட்டர் பஸ்ல டிராவல் பண்ணணும். அந்த ஸ்கூல்ல போய் இவ்வளவு பெரிய தாடியா இருந்தாலும் நாங்க சேர்த்துக்கிறோம் வாங்க. ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அதுல என்னமோ செஞ்சு ஏலவல்ல படிச்சு பாஸ் ஆகி அல்லாஹ் மிகப்பெரிய இதே தாடியோட இதே தாடி என்ற அளவு தாடிய மகனுக்கு இப்ப இதே தாடியோட இப்ப கனடா யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கிறான். யூதம் அனுமதிக்கிறான் அந்த தாடியோட. அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றை டிசைன் ஒன்றை ஸ்டைல நீ செஞ்சுட்டு போங்க, நம்ம முஸ்லீம் தடுக்கலாம். தாடியை வலிக்க மாட்டோம், படிப்பு போனா போகுது. கனடா யூனிவர்சிட்டியில இப்ப டிகிரி முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் அது முடியாது, எல்லாராலையும் அது முடியாது. அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யறது? கனடா போக முடியல, இந்த நாட்டில தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அவன் என்ன செய்யறது? தாடியை வலிக்கணும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருது. ஏன் இந்த கூத்து? ஏன் முஸ்லிம் பாடசாலைகள்ல இஸ்லாத்தை பின்பற்ற விட மாட்டேங்கிறீங்க? அப்ப காசாவுல கொண்டு போற யூதனை எதுக்கணும், மிதிக்கணுங்கிறோமே. நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு போற இந்த யூதனை யாரு எதுக்கிறது, மிதிக்கிறது? ஏன் நம்ம சிந்திக்க? ஏன் ஒரு இஸ்லாமிய கம்யூனிட்டி, ஒரு பள்ளி, ஸ்கூல் நிர்வாகம் எல்லாரும் ஒன்று கூடி அந்த நிர்வாகம் வந்து இது நம்ம செய்யணும், தாடியோட நம்முடைய பிள்ளைகள் படிக்கணும் என்று கேட்டா என்ன அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா இல்லையா? ஏன் செய்ய முடியாது? நம்ம நாடு கவர்மெண்ட் நமக்கு சலுகை தந்திருக்கிறத ஏன் தடுக்கணும்? அந்த அது டிசிப்ளின் இல்லையா? தாடியை வச்சா டிசிப்ளின் இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் டிசிப்ளின் இல்லாதவர், ஒழுக்கமற்றவர் ரசூலுல்லாஹ். அப்படியா? எது டிசிப்ளின்? ஆசிரியர் தினத்துக்கு மாணவர்களுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் டான்ஸ் அடிக்கிறது டிசிப்ளின். அதை பத்தி பேசினா பரதநாட்டியம் பார்லிமெண்ட் வரைக்கும் பேசிட்டாங்க நம்மளுக்கு எதிராக. அது டிசிப்ளின். படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முன்னாடி அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், எல்லா ஆசிரியர்களும் இல்ல, ஒரு சில ஆசிரியர்கள். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆசிரியர் தினம் கொண்டாடினோம், ஆசிரியர்களுக்கு ஏதாவது பிள்ளைகள் ஒரு கிஃப்ட கொடுக்கும், ஜஸாக்கல்லாஹ் கைராம் வார். ஒழுக்கத்தை படித்தோம் ஆசிரியர்களிடத்தில். பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் சிகரெட் குடித்தாலும் குடிக்க மாட்டான், பிள்ளைகள் பழுதா போய்த்திரும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் கொடுக்க மாட்டான். ஒழுக்கம் இருந்துச்சு, ஆசிரியர்கள் டிசிப்ளினா உடுத்துட்டு வருவாங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. பிள்ளைகளுக்கு முன்னாடி பாட்டு பாட மாட்டாங்க, ஊத்த பேச்சு பேச மாட்டாங்க. அவங்க ஆசிரியர்கள் ஸ்டாஃப் ஜோக் அடிச்சாலும் பிள்ளைகள் வரக்குள்ள அப்படியே மௌனம் ஆயிடுவாங்க. அந்த காலம் போயாச்சு. இப்ப பிள்ளைகளை வச்சுக்கிட்டு திரைப்பட பாடலை போட்டு ஆம்பளை பொம்பளை எல்லாரும் சேர்ந்து ஆடி டான்ஸ் ஆடி இவங்க பிள்ளைகளுக்கு திரும்ப ஒழுக்கம் சொல்லி கொடுக்குற, அது ஏறும் மண்டையில. இது நாம பேசினா நாம குற்றவாளி. இது ஒழுக்கமா? டான்ஸ் அடிக்கிறது ஒழுக்கமா? தாடி வச்சா ஒழுக்கம் இல்லையா? நான் கேட்கிறேன், இதெல்லாம் நான் மட்டும் பேசி சரி வருமா?
எல்லா உலமாக்களும் மிம்பர்களில் பேசணும், எல்லா பொதுமக்களும் எல்லா பெற்றோர்களும் பேசணும், இந்த ஸ்கூல் நிர்வாகங்கள் பேசணும். அப்பதான் நம்முடைய இளைஞர்கள் சேஃப், பாதுகாக்கப்படுவாங்க. மார்க்க உணர்வோடு நம்முடைய பிள்ளைகள் வளரணும் என்று நாம நினைச்சால் ஸ்கூல் விட மாட்டேங்குது. ஓலவல் வரைக்கும் நான் வளர்க்கலாம், அங்கெல்லாம் முடியாது. ஸ்கூலை விட்டு நிப்பாட்ட சொல்றீங்களா? ஏன் படிக்க கூடாதா? ஏன் தாடியோட படிக்க முடியாது? யூனிவர்சிட்டியில தாடியோட எக்ஸாம் எழுத போக முடியாம தவிச்சு கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சு அந்த பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்க Facebookல. அப்ப கேஸ் போட்ட ஜெயிக்கும், நம்மளால முடியும். கவர்மெண்ட் அதை தடுக்கல. அவன் மத உரிமை, அவன் மத உரிமை. ஒரு ஆமுதூர் ஹெல்மெட் போட்டு போறானா முடியுமா? இல்லையே. ஒரு சீக்கிய ஹெல்மெட் போறானா அவன் தலைப்பாதான். பிளைட்ல போகக்குள்ள கூட கத்தியோட போறதுக்கு அவனுக்கு எலவுட் உண்டு. அவன் மத அடையாளம், கத்தியோட தான் அவன் போவான். சீக்கியனுக்கு கத்தி எடுத்துக்க பிளைட்ல போக முடியும். ஒரு வேடன் கோடாரிய தோலை போட்டுக்கு ஜனாதிபதியை சந்திக்கிறான். நம்ம நாட்டிலேயே ஜனாதிபதி கிட்ட கோடாரியோட போக முடியுமா நம்மளால்? அவன் என்ன சொல்றான்? வேடன், இது என்னுடைய கலாச்சாரம் என்கிறான். அப்ப நம்முடைய கலாச்சாரத்தை மட்டும் எதுக்கு சிறைக்க சொல்றான்? நம்முடைய இனமே சிறைக்க சொல்லுது. அப்ப என்ன டிசிப்ளின்? எது டிசிப்ளின்? எது மார்க்கம்? எது இஸ்லாம்? நம்ம ஏன் இதை சிந்திக்க மாட்டேங்கிறோம்? நம்முடைய இளைஞர்களை மார்க்க விழுமியங்கள் உள்ளவர்களா, ஒழுக்கம் உள்ளவர்களா? மதரசாவுல மட்டும்தானா பிள்ளைகளை வளர்க்கணும்? மதரசாவுல தாடியோட, மதரசாவுல அழகா முடிய வெட்டி, மதரசாவுல பசந்த அவங்க பிள்ளைகள் தொழுறாங்க இருக்காங்க. அப்ப மதரசாவுல எல்லா எல்லா பாடத்திட்டங்களும் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியல. அப்ப பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ல நம்மளோட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு முடியாம போகுது, என்ன செய்ய? இது நாங்களே பொருட்படுத்துறது இல்லை. மார்க்கம் எதை சொல்லுதோ அதை நம்முடைய பிள்ளைகள் பின்பற்றதுக்கு யாரும் தடையா இருக்க கூடாது. இருந்துட்டோம் என்றால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும். இதுதான் பொது விதி. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹ் நாளை மறுமையில் அவன் நிழல் தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நிழலில், அந்த மஹ்ஷர் வழியிலே 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கிறான். அதுல இமாமுன் ஆதில், நீதம் செலுத்தக்கூடிய தலைவர். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷாபுன் நஷஃபி தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபாடுவதிலே வளர்ந்த வாலிபன். அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில் வளர்ந்த வாலிபன் அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய நிழல் பெற்றுக் கொள்கிறான். அந்த உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிறானே. இப்ப அல்லாஹ்க்கு வழிபடுறதுல வளர வாலிபரை நம்மளே உருவம் இல்லையே. அவனே தாடி வைக்க போறாலும் நம்மளே வலிக்க சொல்றோம், நம்மளே வலிக்க சொல்றோம். நம்ம கலாச்சாரம் வித்தியாசமா இருக்குது. நாம பேர்தே கொண்டாடுறோம், இஸ்லாத்துல இல்லாத பேர்தே. நாம சில டேகள் கொண்டாடுறோம், அந்த டே எங்க இருந்து வந்த டே இல்லையா? சில டேகள் கொண்டாடுறோம், சில கெட் டுகெதர்ங்கிறோம். கலாச்சார சீர்கேடுகள், சில கெட் டுகெதர்கள். 2000 ஆண்டு ஓலவல் எழுதியவர்கள் ஒன்று கூடல் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு அந்த ஒன்று கூடலோட நாசமா போகுது. ஆம்பளை பொம்பளை எல்லாம் போய் பழைய நினைவுகள் மீட்கப்படுது. பேப்பர்ல வந்துச்சு 35 வருடங்களுக்கு பிறகு கெட் டுகெதரிலே ஒன்று கூடிய 2 சோடிகள் பழைய காதல் துளிர் விட்டதால் தலைமறைவு. நான் வச்சுக்கிறேன், பேப்பர் கட்டி என் போன்ல இருக்கு, காட்டுறேன். 35 வருஷத்துக்கு புறவண்டா எத்தனை வயசுல சேர்ந்திருக்காங்க. கல்யாணம் முடிக்கிற வயசுல பிள்ளை இருந்திருக்காங்க. 2 பேரும் எஸ்கேப். பழைய காதல் துளிர் விட்டு இருக்குது. வா போ, உன் புருஷனை நீ விடு, என் பொண்டாட்டியை நான் விடுறேன், ஓடிட்டாங்க. அப்ப அஜ்னபி மஹரமி உறவை பேண சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த கெட் டுகெதர் வைக்கிறாங்க, ட்ரிப் அனுப்புறது, பொம்பளை பிள்ளைகளை ஏத்தி பஸ்ல பூரா அனுப்பி வைக்கிறாங்க. எப்படி அனுப்புவீங்க நீங்க? யாரு மஹரம் இதுக்கு? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னையும் உங்களையும் போல ஆட்களுக்கு முன்னாடி இல்ல, 1 கோடி உலமாக்களுக்கு சமனான சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். எவ்வளவு பேணுதலானவர்கள்! அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்றால் நாங்கள்லாம் ஏமாத்துறோம். இப்ப நாம எல்லாம் என்ன சொல்றோம் என்றா, அவர் பக்குவமானவர், இவர் தாடி வச்சவர், அவர் மௌலவி, இவர் பாப்பா மாதிரி, அவர் சாச்சா மாதிரி. மாதிரி தான் இல்ல, சாச்சா கிடையாது, பாப்பா கிடையாது. தாடி நரைச்சிருக்கலாம், அவன் ஆம்பளையா தான் இருப்பான். தொப்பி போட்டு இருக்கலாம், அவன் ஆம்பளையா தான் இருப்பான். கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய நபி கிட்ட பெண்கள் ஃபத்வா கேட்டாங்களே, அது அல்லாஹ்வுடைய நபி, இது பிள்ளட நபி.
ஒரு மௌலவி சாப்புக்கு போன் பண்ணி குளிப்பு கடமையை பத்தி கேட்கிற, உன் புருஷனு கேட்டு அதை நீ அறிஞ்சுக்கிட்டா என்ன, எனக்கு பொம்பளை நீ கேட்கணும், அது ரசூல்லா கேட்ட, அது ரசூல்லா, நாங்க ரசூல்லா இல்லையே. நீங்க போன் பண்ண உன் மாப்பிள்ளையே போன் பண்ண சொல்லு, போன் பண்ணி சில மாதவிலக்கு சட்டம் குளிப்பு சட்டம், உன் மாப்பிள்ளை எங்க இருக்க, போனை கொடு. வெக்கம் பாரலையா, அந்த கூச்ச உணர்வு வாரது இல்லையா? உலகத்திலேயே பெண் மௌலவியாக்கள் இல்லையா? இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஆம்பளை இல்லையா? அதை கேட்டு செல்லுங்க. அப்ப இந்த பேச்சு, இந்த உரையாடல் இது சம்பந்தமா பேசினா நாளைக்கு அவன் மூடு வரும்போது போன் பண்ணி இப்ப சரியா போச்சா, இப்ப எல்லாம் சரியா, இப்ப அந்த பிரச்சனை இல்லையான்னு கேட்பான். அவன் ஆம்பளையா தான் இருப்பான், எவனா இருந்தாலும் ஆம்பளையா தான் இருப்பான். யாரையும் என்ன செய்ய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தாண்டு. அதை நாம இன்றைக்கு ஏன் பின்பற்ற மாட்டேங்க? கேட்டுக்கதர் ஒன்று செய்றாங்களாம். ஸ்டாஃபாம் ஸ்கூல்ல படிச்ச ஒரே வகுப்பு பிள்ளைகளாம், அதாவது அந்த கிளாஸ் பிள்ளைகள் வந்திருக்குது, கிளாஸ் பிள்ளைகள் வந்திருக்கு. நம்ம பிள்ளைகிட்ட வந்து நேற்று கிளாஸுக்கு போனீங்களா, நேற்று கிளாஸுக்கு போக முடியல, கொஞ்சம் உங்களோட அந்த கெமிஸ்ட்ரி கொப்பியை கொஞ்சம் தாங்கல, கெமிஸ்ட்ரி. அந்த கிளாஸ்ல இன்னொரு ஆம்பளை பிள்ளை இல்லையா? நம்மளோட பிள்ளைகிட்ட தான் கெமிஸ்ட்ரி கேட்கணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைகள் கல்வி சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப வாட்ஸ்அப் குரூப்புகள், கிளாஸுகள் வாட்ஸ்அப் குரூப்புகள், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மாணவி மாணவன் எல்லாரும் இருக்கும். அதுக்குள்ள ஒரு மாணவி கிட்ட ஒருத்தன் பேசுவான், பாப்பா போய் போன பிடிச்சோம்னா அது நாங்க ஒரு பாடம் சம்பந்தமா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஸ்கஷன் நீங்களும் நம்ப வேண்டியதான். என்ன டிஸ்கஷன்? என்ன டவுட் கிளியர் ஆக்குற? நீங்க ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி நீங்க பேச முடியும்? அஜ்னபி மஹரமை உறவு பண்றது இல்லையா? அப்ப நம்ம இளைஞர்கள் இன்னைக்கு வேற ஒரு திசைக்கு திசை திருப்பப்படுறாங்க. அதுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கவனமாக இருந்து பாதுகாக்க வேண்டியவர்கள். நாம ஒழுக்கத்தை கொடுக்கணும். நாமளே எல்லாருக்கும் முன்னுக்கு டான்ஸ் அடிச்சு அது ரெண்டு டான்ஸ் அடிக்க நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தான் ஸ்கூல்ல டான்ஸ் அடிச்சு காட்டினீங்க, பாட்டை போட்டுட்டு மேடையில ஆடினீங்களே. இப்ப ஒரு ரெண்டு பிள்ளைகள் ஒரு வகுப்புல உள்ள ஒரு மாணவன் மாணவியும் பீச்சில் டான்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. கூப்பிட்டு பிள்ளைன்னு சொல்லுங்களேன் பாப்போம். சார் நீங்க ஸ்கூல்ல அடிச்ச அதே பாட்டுக்கு தான் நாங்க ஆடினோம். நீங்க ஸ்கூல்ல ஆடினீங்களே அதே பாட்டு சார், எந்த கோர்ட்ல நிப்பாட்ட போறீங்க? நீங்க எந்த ஒழுக்கத்தை சொல்ல போறீங்க? இந்த டான்ஸ் பண்ணக்கூடிய ஆசிரியர்கிட்ட கேட்கிறேன், உங்க பிள்ளைக்கு முன்னாடி உங்களால ஆட முடியுமா? செய்வீங்களா? இல்ல. அப்ப ஏன் செய்றீங்க? தனக்கண்டா ஒன்று, இன்னொரு ஆளுக்கண்டா இன்னொண்டா. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசி ஆக மாட்டான். அப்படின்றா என்ன அர்த்தம்? தனக்கு விரும்புற என்ற பிள்ளையோட இன்னொருத்தன் காய்ச்சி நிக்கிறத நான் விரும்பலண்டா, நான் எப்படி இன்னொருத்தன் பிள்ளையோட போய் காய்ச்சிக்கு நிக்கிறது? என்ற வைஃப் ஒருத்தரும் பார்க்கப்படாண்டா, நான் எப்படி இன்னொருத்தன் வைஃபை பார்க்கறது? என்ற தாத்தாவோட இன்னொருத்தன் காய்ச்சி தீக்கப்படாது, நான் எப்படி இன்னொருத்தன் தாத்தாவோட காய்ச்சி தீக்கிறது? அப்ப நாங்க இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய இந்த இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு நசுக்கப்படுறாங்க. தயவு செஞ்சு அவங்கள விடுங்க. அவர்களுக்கு மார்க்கத்தை கரெக்டா கொடுத்தா நம்மளை விட வேகமா இருப்பார்கள். இஸ்லாம் வளர்ச்சி அடையும். இஸ்லாத்தினுடைய பெரிய புரட்சிகளையும் வளர்ச்சிகளையும் செய்தவர்கள் இளைஞர்கள் தான். இப்ராஹிம் நபி, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஃபத்தன், அவர் ஒரு இளைஞர் இருந்து சாதித்தாருங்கிறத அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி, இப்ராஹிம் நபி இளைஞரா இருந்து சாதிச்சார். அந்த சமுதாயத்தில் அவரே போய் சிந்திக்கிறார். பாப்பா ஆசம் அவர் அரச சபையில ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர். அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த சிலையை வணங்காதீங்க, இது எனக்கு கடவுளா தெரியலங்கிறாங்க. அவரும் கடவுளை தேடுறாங்க. சூரியனை பார்த்தார்கள், பெருசா இருக்குது, கடவுளா இருக்குமோன்றார்கள். மறையும் போது என் கடவுள் மறைய மாட்டான்னு நினைச்சாங்க. கடலை பார்த்தார்கள், இது கடவுளா இருக்குமோ அப்படி நினைத்தார்கள். இந்த கடவுள் கடவுளா இருக்க முடியாது என்றார். அப்போ ஒவ்வொன்றையும் பார்த்து வளர்ந்து தேயிட பிறை எப்படி கடவுளா இருக்கும், உதித்து மறையக்கூடிய சூரியன் எப்படி கடவுளா இருக்கும், கடவுளை தேடினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதையெல்லாம் படைத்த ஒருவன் இருப்பான், அவன் தான் இறைவன் என்ற ஒரு ஏகத்துவத்துக்கு வந்தார்கள். அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுக்கிறான். அந்த இப்ராஹிம் நபி அந்த சமுதாயத்தில் மறுமலர்ச்சிக்காக, ஒரு புரட்சிக்காக ஒரு இளைஞனாக இருந்து போராடினார்கள். படிப்படியாக சொன்னார்கள், வாதம் வைத்து பார்த்தார்கள். அப்ப இருந்த அரசன் நம்ரூத் வேறொரு கடவுள் இருப்பதாக வாதாடுகிற இந்த இப்ராஹிமை அரசு சபைக்கு கொண்டு வாருங்கள் என்றார். தைரியமாக போனார்கள். இப்ராஹிம் ஒரு இளைஞன் தைரியமாக சபையேறினார். அவர் ரொம்ப கொடுங்கோலன், கடுமையானவன். அவன் கூப்பிட்டு
என்ன சொல்கிறாய் என்று. என் இறைவன் உயிர்ப்பிப்பவன், மரணிக்க செய்பவன், யுஹ்யி வ யுமீத் என்றார்கள். நம்ரூத் சிரித்து வெட்டி சொன்னான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சம்பவம். ஆமாம், அதான் நான், அந்த இறைவன் தான் நான், உயிர்ப்பிப்பவன் மரணிக்க செய்பவன். பார்க்கிறையா, ஒரு கிண்டலுக்காக 2 உயிரை கொண்டு வர, 2 கைதிகளை கொண்டு வாருங்கள், 2 பேருக்கு மரண தண்டனை. ஒருத்தனை வெட்ட சொன்னார்கள், ஒருத்தன் தலை உருண்டது, பார்த்தையா மரணிக்க செய்திருக்கிறேன். அடுத்தவனை விடுதலை செய்து ஓடு தப்பி ஒண்ண, பார்த்தையா உயிர் கொடுத்திருக்கிறேன். 2 பேரும் மரண தண்டனை கைதிகள். ஒருத்தனை யுஹி, ஒருத்தனை உயிர்ப்பிச்சுக்கிறேன், ஒருத்தனை உமி, மரணிக்க செய்கிறேன், நான் தானே கடவுள் அப்படி என்று சொல்லி ஒரு எல்லா அரச சபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கெக்கலம் கொட்டி சிரிக்க வைப்பதற்காக ஒரு உயிர், ஒரு தலை உருளுது. அவ்வளவு கொடுமையானவன். அவன் முன்னாடி இப்ராஹிம் நபி தைரியமாக நின்றார், ஒரு இளைஞன். இப்ராஹிம் நபி அடுத்த வாதத்தை முன்வைத்தார். அப்படியா, என் இறைவன் சூரியனை கிழக்கில் உதிக்க வைத்து மேற்கில் மறைய செய்வான், உனக்கு முடியுமாக இருந்தால் மேற்கில் உதிக்க வைத்து கிழக்கில் மறைய செய் பார்க்கலாம் என்றார்கள். அந்த சபையை அப்படி ஸ்தம்பித்து போனது. வாதம் ஜெயிக்கல. இப்ராஹிம் நபி தைரியமாக வெளிப்பட்டார், வெளியே வந்தார். இந்த மக்களுக்கு அப்ப கூட புரியல, புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. இது இளைஞனாலதான் முடியும். ஒரு பிளான். என்ன பிளான் பண்றாங்க? மக்கள் மன்றத்தில் என்னை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும், அந்த விசாரணையில் இந்த கேள்விதான் கேட்கப்பட வேண்டும் என்பதை அவர் பிளான் பண்றார். இதுதான் ஒரு லீடர். ஒரு லீடரா இருக்கிறோம் அப்படித்தான் நினைக்கும். மக்கள் மன்றத்தில் என்ன கூப்பிட, என்ன தனியா கூப்பிடக்கூடாது, மக்கள் எல்லாம் என்று சேர்ந்து இருக்கக்கூடிய சபையில் என்ன கூப்பிடணும், என்ன கூப்பிட்டு என்கிட்ட இந்த கேள்விதான் கேட்கணும். அப்படி என்று அவர் என்ன செய்யறது என்று யோசிக்கிறார். ஒரு பிளான் எடுத்துக்கிட்டார். அவங்க வணங்கக்கூடிய சிலைகள் இருக்கு. சிலை உடைப்பது இஸ்லாம் சொல்லல, சிலை உடைக்க சொல்லல. இதை சொன்னா பாருங்க, சிலை உடைக்க தூண்டுறாங்க. சிலை உடைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல. சிலை உடைச்சா இன்னொரு பெருசா கட்டிக்கிட்டு போறான். இஸ்லாம் எங்கேயாவது சிலை உடைக்க சொல்லிச்சா? இந்த மாவனையிலே சிலை உடைச்சாங்க. எங்க இருக்கு இஸ்லாத்துல சிலை உடைக்க சொல்லி? சிலை உடைக்க சொல்லல. சிலை உடைக்க அவன் மனசுக்குள்ளே இருக்கிறத விட நீ உடைச்சா பெருசா கட்ட போறான். இப்ராஹிம் நபி சிலை உடைக்கல, உடைச்சிருந்தா எல்லா சிலையும் உடைச்சிருப்பாங்க. இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த சம்பவத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டும், ஒரு சிந்தனை புரட்சி கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்தார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். أشهد أن لا إله إلا الله، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدًا رسول الله، أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله
أكبر لا إله إلا الله. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. اللهم அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அப்ப இந்த இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த மக்களுக்கு எவ்வளவு புரியப்படுத்தியும் பாப்பாவே ஏற்றுக்கொள்ளல, மண்ணை ஏற்றுக்கொள்ளல, மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அவர் ஒரு ஒரு கடுமையான ஒரு சிந்தனைக்கு வரார். என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, இந்த சிலைக்கிட்ட போய் நோய் நிவாரணம் கேட்கறாங்க, உணவு கேட்கறாங்க, உதவி கேட்கறாங்க. அப்ப அது கொடுக்கும்ங்கிற நம்பிக்கையில தான் கேட்கறாங்க. இந்த சிலைக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடக்கணும், அதையே அதுகிட்ட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை இவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு, இதை மக்களுக்கு புரியப்படுத்தணும் அப்படிங்கிறத அவர் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த மக்களிடத்துல போய் சொல்றாங்க. முக்கியமான சிலர்கள்ட்ட, அரச சபையில பேசக்கூடிய ஒரு சிலரை பார்த்து சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்பியா 57வது வசனத்துல சொல்றான், வதல்லாஹி லஅகீதன்ன அஸ்னாமக்கும் பஅத அன் துவல்லு முத்பிரீன். நீங்க திரும்பி வரும்போது அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுடைய சிலையை ஒரு நாள் நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? ஒரு நாளைக்கு இது உடைக்கப்பட்ட உடனே வேற யாரையும் தேடி போகக்கூடாது, நான் தான் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு வந்துட்டாங்க. ரகசியமா செய்யறவன் சொல்லிட்டு செய்ய மாட்டான், சொல்லிட்டு எஸ்கேப் ஆளோடி இருக்கும். அவர் ஓடல, அங்கதான் நிக்கிறார். அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு பண்டிகைக்காக ஊரை விட்டு வெளியில ஒரு திருவிழாவுக்காக ஒன்று கூட்டிட்டு திரும்பி வர்றதுக்கு இடையில இந்த சிலையில பெரிய சிலையை வச்சுட்டு மத்த எல்லாம் உடைக்கிறாங்க. சிலை உடைக்கணும்னா எல்லாம் உடைச்சிருப்பாங்க, மத்த எல்லாம் உடைச்சிட்டு அந்த சிலையை பெருசை மட்டும் வச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு, நம்மளை தேடி விரட்டும் வருவாங்க அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறார். மக்கள்லாம் ஊருக்குள்ள வர்றாங்க. ஒருத்தன் கூச்சல்றான், ஐயையோ சிலை உடைஞ்சு கிடக்குது அப்படின்னு. அப்ப எல்லாரும் ஓடுறாங்க. ஓடி காலு மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா இன்னஹு லமினல் ஸாலிமீன். நிச்சயமாக எம்முடைய கடவுளுக்கு இந்த வேலையை செஞ்சவன் யார், ரொம்ப அநியாயக்காரனா இருக்கானே அப்படி என்று சொல்லி கூச்சலிட்டு மக்கள்லாம் அந்த இடத்துல ஒன்று கூடி யார் இதை செய்தது அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் நபி சொல்லி வச்சவங்க இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, காலு சமீனா ஃபத்தன் எதுகுருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். ஒரு வாலிபன், அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல ஃபத்தன் வாலிபன் என்று சொல்றான். சமீனா ஃபத்தன், ஒரு வாலிபன் சொல்வதை நாங்க கேட்டிருந்தோம். அந்த வாலிபன் என்ன சொன்னான் தெரியுமா? எதுகுருஹும், அவர்களுக்கு சொல்லி இருந்தான், இந்த சிலையை ஒரு நாளைக்கு உடைப்பேன் சொல்லி இருந்தான். அவர் பேரு கூட யுகாலு லஹு இப்ராஹிம், அவரை இப்ராஹிம் என்று கூட சொல்வார்கள் என்று பேர வேற சொல்லிட்டாங்க. அதான் சொல்லிட்டாங்களே. இப்ராஹிம் நபிக்கு ஒரு வாலிபர், அவர் இதை செய்யறதாக சொல்லி இருந்தாருன்றோன்னு கொண்டு வாங்க அவனை அப்படின்னாங்க. இப்ராஹிம் நபி கொண்டு வரப்படுறார். இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க, கொண்டு வரப்படுறாங்க. அவர் என்ன பிளான் பண்ணாரோ அது நடந்திருக்கு. என்ன கூப்பிடணும், மக்கள் ஒன்று கூடிக்கணும். ஏன்னா ஊர்ல இவ்வளவு அசம்பாவிதம் நடந்தா என்ன நடக்குன்னு பார்ப்போம். எல்லாரும் ஒன்று கூட்டாங்க, எல்லா மக்கள் நிக்கிறாங்க. மக்கள் மன்றத்துல இப்ப எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கிட்டார். அதை அரசனை ஏற்படுத்தி கொடுத்துட்டான், செஞ்சாச்சு. அப்படியே வந்துட்டாங்க. வந்து அவங்க சொல்றாங்க, மக்கள் கண் முன்னாடி அவனை கொண்டு வந்து நிறுத்துங்கள், எல்லாரும் பார்க்கட்டும் அப்படி என்று சொல்லி இப்ராஹிம் நபியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வந்துட்டாங்க. காலு அன்த ஃபஅல்த ஹாதா பிஆலிஹத்தினா யா இப்ராஹிம். இப்ராஹிமே, இந்த கடவுள்களுக்கு இந்த ஈனச் செயலை செய்தது, உடைச்சது நீதானா அப்படி என்று கேட்டாங்க. நீதானா? அவர் கேட்ட நினைச்ச கேள்வி அவன் கேட்கிறான். அதான் அவருடைய திட்டம். என்ன கூப்பிடணும், என்கிட்ட இப்படித்தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு தான் அவர் பிளான் பண்ணி அவர் செய்தார். தைரியம் அளிக்கிறார், பயப்படல, ஓடல. அவர் இந்த சந்தர்ப்பத்தை தான் செய்தார். இந்த மக்கள் கேட்கணும், கேட்கும் போது கல்லுகிட்ட போய் மண்ணு சோத்த கேட்டீங்களே, கறிய கேட்டீங்களே, உதவி கேட்டீங்களே, நிவாரணம் கேட்டீங்களே, அதான் முன்னாடியே 4 சிலை உடைச்சிருக்கிறேன், அந்த பெரிய சிலை இதை உடைச்சது அங்க கேட்க வேணும், இங்க என்ன கேட்கறது?
அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லணும்ங்கிறதுக்காக வேண்டித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. வந்தாச்சு சந்தர்ப்பம். கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன். ஏதோ அவர்களில் பெரியவர் இருக்கிறாரு, அவர் தான் செஞ்சிருப்பாரு. இவங்கெல்லாம் பேசக்கூடியவர்களா இருந்தா அவங்கள்ட்டே கேளுங்களேன். நிவாரணம் கேட்டீங்கல்ல, நோய் நிவாரணம் கட்டி உதவி கேட்டீங்கல்ல, இது கேளுங்களேன் அப்படி என்று சொன்ன உடனே ஃபரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம், எல்லோரும் என்ன செய்தார்கள்? அப்படியே ஸ்தம்பித்து போனார்கள். நீ அநியாயக்காரர்களா இருக்கிறீங்களா? இவ்வளவு நாள் இந்த சிலைகிட்ட போய் கேட்டுட்டீங்களா? இதை கூட கேட்க முடியல என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். ஃபகாலு இன்னக்கும் அன்துமுல் ஸாலிமூன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். அப்ப இப்படி அந்த அந்த திட்டமிட்டு அந்த மக்களுக்கு இதை புரியப்படுத்தக்கூடிய ஒருவராக வாலிபர் இருந்தார். இளைஞர்களால் முடியும். இளைஞர்கள் அப்படியே ஒரு மறுமலர்ச்சியை பிளான் பண்ணுவார்கள், செய்வார்கள். விளங்கிட்டா? அப்ப இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தது அவங்களுக்கு வழங்கப்படுத்துறாங்க. இந்த கல்லு உங்களுக்கு ஒண்ணும் தராது, கல்லு காது கேட்காது, கல்லுகிட்ட கேட்க முடியாதுப்பா அப்படிங்கறத புரியப்படுத்துறாங்க. சிலை உடைக்கல இப்ராஹிம் நபி. சிலை உடைக்கிறதா அதையும் சேர்த்து உடைச்சு போட்டு எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் பூச்சாண்டி காட்டுறது முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை. புரியப்படுத்துறாங்க. அவர் சமுதாயத்துக்கு தான், அவர் பாப்பாக்கு தான், அவர் தாய் பிள்ளைகளுக்கு தான், இன்னொரு இனத்துக்கிட்ட போய் செய்யல, எல்லாம் அதுக்குள்ள இருந்தவர் தான். நீங்க வேற மாதிரி யோசிக்க கூடாது. இந்த இனத்திலிருந்து போய் அந்த இனத்து சிலையை உடைச்சான் அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. அவன் சிலையை வணங்கிட்டு இருக்கிறான். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம தாய் தகப்பனும் நம்ம பிள்ளைகளும் இப்படி ஒன்றை செய்தா அதை உணர்த்துறதுக்காக வேண்டி அதை செய்யறாங்க இப்ராஹிம் நபி. அவரு தாய் பிள்ளைகளுக்காக புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இப்ராஹிம் நபி ஒரு இளைஞராக இருந்து இதை செய்தார்கள். இளைஞர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல திறமைசாலிகள் இந்த இளைஞர்கள், அவர்கள் முடக்கப்படக்கூடாது. அவர்கள் இஸ்லாமிய சிந்தனை உள்ளவர்களாக, சமுதாயத்தின் சீர்திருத்தவாதிகளாக அவர்கள் மாற வேண்டும். மாறினால் அவர்களுக்கு அந்த உரிமையை நாம் கொடுத்தால் அவர்களை வைத்து நம்முடைய சமுதாயம் சீர்வரும். எனக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இளவயதில் திருமணங்களை முடிச்சு கொடுக்கணும் கட்டாயம். இன்னும் அது புரிய மாட்டேங்குது நமக்கு. நம்முடைய ஆம்பளை பிள்ளைகளுக்கு அந்த வயசு வேற கூட கல்யாணம் முடிச்சு கொடுத்துரும். 22 வயசு 23 வயசு அதுனா கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? தொழில் எடுக்கல, இன்னும் ஜொப்புல ஜாயிண்ட் ஆகல, நம்ம வீட்டுக்குள்ள பொண்ணை கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிருப்பான். அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் தொழில் கிடைக்கும் வரைக்கும் ஆக்கிரத்தோட ஒரு பிடி அரிசி கூட போறது, அவ்வளவுதான். இளவயதில் நாம் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் போது அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துடும். இன்னைக்கு ரோட்ல ஏன் சுத்துறான்? இன்னைக்கு நைட்டு 12 மணி பிறகு போய் பாருங்க, நைட் ஹோட்டல்களை கொட்டிய மாதிரி தான் உட்கார்ந்துக்கிட்டு மொட்டை பைக்கில் அடி 3 பேர் போய் நின்று அடிச்சுக்கிட்டு ரொட்டி சம்பல். இதுக்கு யாரு காசு? அவன் உழைச்ச காசா? வாப்பாக்காரன் வெளிநாட்டில் உழைச்சிட்டு இருக்கான், அம்மா கிட்ட பொழைச்சிக்கு போய் ரொட்டி திக்கான், ஃப்ரைட் ரைஸ் அடிக்கான், டொல்பின் அடிக்கான். விளங்கிட்டான்? யாரு? பொட்டியன். என்ன தைரியம்? என்ன தைரியத்தில் அடிக்கிறான்? அவனுக்கு சீதனத்தோட ஒரு பொண்ணு வெறும், அவனுக்காக ஊடு கட்ட ஒரு மாமனார் இருப்பார். விளங்கிட்டான்? அவனுக்கு இப்ப உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு பொறுப்புகள் இல்லை. பொறுப்பை கொடுக்கணும். அவன் பொண்டாட்டி இருக்கு. இந்த வயசுல அவன் இன்னொரு பொம்பளை பின்னால சுத்த தேவையில்லை. அந்தந்த வயசுல வரக்கூடிய அந்த தேவைகளுக்காக அவன் தவறான ஒரு வழியை தேட வேண்டியதில்லை. அவனுக்கு வயசு 22 ஆச்சு, கல்யாணம் முடிச்சு அவன் மனைவி இன்னைக்கு அவனுக்கு தேவையும் ஆசையும் அந்த மனைவியிடம் இருக்கிறது. அந்த மனைவி பாப்பான், அதோட பேசுவான். வீட்டுக்கு நேரத்தோட வந்துடுவான், பொண்டாட்டி காத்துட்டு இருக்கலாம். நம்ம வாப்பா கல்யாணம் பண்ணி தந்துட்டாரு, வெக்கம் இல்லையா நமக்கு இன்னும் வாப்பா கிட்ட காசு வாங்குறதுக்கு? பொண்டாட்டிக்கு செருப்பு வாங்கணும், பொண்டாட்டிக்கு சல்வார் கிட்ட வாங்கணும், உமா கிட்ட வாப்பா கிட்ட காசு வாங்குறது வெக்கம் இல்லையா எனக்கு? ஏதாவது தொழில ஒரு ஃபேக்டரியில வேலைக்கு போவான், ஏதாவது ஒரு தொழில சேர்ந்துருவான், அவனுக்கு ரோஷ உணர்வு வரும், அவன் உழைக்க தொடங்குவான். அப்ப காலையில ஏழியா வேலைக்கு போகணும்டா இரவுல நேரத்தோட தூங்கணும்ங்கிற உணர்வு வரும். எனவே 10 மணி பிறகு வாலிபர்களை ரோட்ல காண முடியாது. 10 மணி பிறகு ரோட்ல இருக்கிறவன் காலையில ஒரு வேலையும் இல்லை, நல்லா லோகர் வரைக்கும் தூங்கலாம்ங்கிற தைரியத்தில் சுத்துறான்.
அவனுக்கு இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் காலகாலத்துக்கு அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தா பொறுப்பு உணர்ச்சி வரும். ஆஹா, வீடு கட்டணும், நகை வாண்டணும், பொண்டாட்டியோட எங்கேயாவது போகணும், ஒரு கார் வாங்கணும், உழைக்கணும், சேர்க்கணும், சம்பாதிக்கணும், நேரத்தோட தூங்கணும், காலையில வேலைக்கு போகணும். அவனுக்கு ஒரு பொறுப்பு வரும். அவன் திருமணம் முடிச்சதுக்கு பிறகுதான் தந்தையின் பொறுமதி அவனுக்கு தெரியும், தாயின் கஷ்டம் அவனுக்கு தெரியும், சகோதரிகளுடைய நிலைமை அவனுக்கு தெரியும். மனைவி சொல்லுவா, மாசா மாசம் எனக்கு எவ்வளவு வகுத்து வலி தெரியுமான்னு மனைவி சொல்லும் போதுதான் உம்மாவை நினைச்சு அழுவான். என் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அப்ப என் சகோதரி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. இதுக்குள்ள நம்ம டீ ஊத்தி கேட்டிருக்கோமே, இதுக்குள்ள நம்ம டைம் பண்ணி கேட்டிருக்கிறோமே, இனிமே கேட்க கூடாது. பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அவன் உணர்வான். பெற்றோர்களுடைய பொறுமை தெரியும். அப்ப எவ்வளவு நம்மளை வளர்த்திருக்கிறார், எவ்வளவு செலவு செய்யறார். ஒரு ஸ்லைட் வாங்குறதுக்கு, ஒரு செருப்பு சோடி வாங்குறதுக்கு நம்ம 3 நாள் வேலைக்கு போக வேண்டி இருக்குதே. நம்ம வாப்பா கிட்ட நாம இன்னும் ஷூ வேணும் என்று அடம் பிடிச்சோமே, அந்த மனுஷன் எவ்வளவு ஓடி இருக்கணும் என்று அப்ப அவனுக்கு புரியும். வாழ்க்கையின் கனம் தெரியும், பொருளாதாரத்தின் பொறுமதி தெரியும், வீட்டு சூழல் தெரியும், வீட்டு குடும்ப உறவுகள் புரியும், பொறுப்புகள் இருக்கும். அவன் வீட்டோட இருப்பான், ஒழுக்கம் உள்ளவனா இருப்பான், இன்னொரு பெண்ணை தீண்ட மாட்டான். அவனுக்கு பொண்டாட்டி இருக்குது, எதுக்கு சின்றான்? எதுக்கு கல்யாணம் முடிச்சு? அந்த வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுங்க, சின்ன வயசுலயே அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுங்க. சிலருடைய நினைப்பு கார் ஒன்று வாங்கணும், வீடு ஒன்று கட்டணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு பிறகுதான் கல்யாணம் முடிக்கணும். முடிக்கலாம், ஆனா அந்த இளமையில அனுபவிக்கிறத முதுமையில அனுபவிக்க முடியாது. அது முடியாது. நீங்க 30 வயசுல கல்யாணம் முடிச்சா 30 வயசை தான் அனுபவிக்க முடியும், 25 வயசு உங்களால அனுபவிக்க முடியாது. ஏன் இப்படி தள்ளி போறீங்க? அல்லாஹ் தஆலா ரிஸ்க் பொறுப்பை அவன் பொறுப்பு எடுத்துட்டான். சூரா அல்-ஹூத் 6வது வசனம், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நான் எடுத்துட்டேன், பொறுப்பு எடுத்துட்டேங்கிறான்ல. நான் எடுத்துட்டேன், நாம தலையில ஓடணும். அந்த பிள்ளைகளின் ரிஸ்க்கு நம்ம பொக்கட்டுக்குள்ளால வரப்போகுது, அவ்வளவு. அப்ப நம்ம இளைஞர்களை நம்ம இஸ்லாமிய இளைஞர்களாக மாற்ற வேண்டும் என்றால் அந்த வயசுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து பொறுப்பை காட்டுங்க. என்னரிக்கு மகன் பயணம் செய், கூடு கட்டணுமே இப்ப கட்டு, நீ மனைவியும் சேர்ந்து கட்டு, டிசைன் பண்ண. அப்ப வீண் விரயம் இருக்காது. எதுக்கு இதை இப்படி வளைச்சா மேஷனுக்கே 20,000 ரூபாய் கொடுக்கணும், இதை இப்படி போட்டா 2,000 ரூபாய் தான், இப்படி போடு. வீடு நான் நினைக்கிறது தான் டிசைன். எதுக்கு வீண் விரயம்? வசதி இருந்தா செய்வோம், வசதி இல்ல, அப்ப எதுக்கு தேவையில்லாத செலவு? அப்ப வீண் விரயம் இருக்காது, சிக்கனம் இருக்கும், சேமிப்பு இருக்கும், நேரத்தை மிச்சப்படுத்துவான், டைமிங் பொறுமதி தெரியும், தொழுகையாளியா இருப்பான், துவா கேட்பான். சின்ன வயசுல அவனுக்கு குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தையோடு அவன் விளையாடுவான். இளமையிலே அவனுக்கு குழந்தைகள் இருக்கிறது. அவனுக்கு தாடி நரைக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி காட்டிடுவான். அவனுக்கு அப்படியே ஒரு 50 வயசு ஆகும்போது பேர பிள்ளைய தூக்கிடுவான். அனுபவிக்கலாம். மௌத்தாகிறதுக்கு இடையில 3 தலைமுறை பார்க்க முடியும். அப்ப அழகா திருமணத்தை முடிச்சுக்கணும், திருமணத்தை லேசாக்குங்க. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களே என்று கூப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவஜ். இளைஞர் சமுதாயமே, திருமணம் முடிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு வந்துட்டா கல்யாணம் முடிங்கங்கிறாங்க. கல்யாணம் முடிங்கங்கிறாங்க. அது இளைஞர் சமுதாயத்துக்கு சீர்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறை தான் திருமணம் முடிச்சு கொடுக்கிறது. திருமணம் முடி அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல வேற மாதிரி யோசிக்கிறோம். 30 வயசு 28 வயசு என்னப்பா கல்யாணம் முடிச்சுட்டா? இல்ல, இன்னும் இல்லை, இன்னும் நினைக்கவே இல்லையா? அப்ப என்ன நடக்குது? எவ்வளவு தவறுகள் நடக்கலாம், எவ்வளவு பாவங்கள் நடக்கலாம், எவ்வளவு சிந்தனைகள் இருக்கும், எவ்வளவு இரவுகள் கசியும், எவ்வளவு அழுகைகள் இருக்கும், எவ்வளவு வேதனைகள் ஆசைகள் இருக்கு, எதெல்லாம் கேள்விப்படுவான், எதெல்லாம் போன்ல பார்ப்பான். ஒன்னும் தேவையில்லடா, நீயே அனுபவி, நான் கல்யாணம் விஷயம் முடிச்சு. பெற்றோர்கள் புரியணும். அந்தந்த வயசுல அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவன் சாதிச்சுக்கிட்டு போவான், அவன் வளர்ந்துகிட்டு போவான், அவனுக்கு எளிய ரிஸ்க் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சூரா ஹதீத் 22வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும். உங்களை இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா. உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதியாச்சுங்கிறான். எழுதினதுதான் நடக்குது, எழுதினதுதான் கிடைக்கும், ஒன்னும் யோசிக்க தேவையில்ல, அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரத்துல் அன்ஆம் 59வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான்,
வமா தஸ்குத்து மின் பர்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலை கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். அப்ப எல்லாம் அல்லாஹ்வுடைய கலாக்கத்துல நமக்கு எழுத வேண்டிய ரிஸ்கெல்லாம் எதுக்கு பயப்படணும்? அப்ப இளைஞர் சமுதாயத்தை நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல பண்பாடு உள்ளவர்களாக, மார்க்கம் உள்ளவர்களாக வளர்க்க வேண்டியது பெற்றோர்களுடைய, ஆசிரியர்களுடைய பொறுப்பு. ஒழுக்கத்தை கொடுக்கணும், மார்க்க வலிமங்களை கொடுக்கணும், நம்முடைய ஸ்கூலை மாற்றணும், நம்முடைய இஸ்லாமிய ஊர் முஸ்லிம் பாடசாலை, நம்ம ஸ்கூல்ல டீம், அதுல உள்ள அந்த நிர்வாகம் எல்லாம் ஒன்றுபட்டு எல்லாரும் ஒன்று கூடி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மினிஸ்டரை கூப்பிடுங்க, இதை நம்ம மாற்றி அமைப்போம். ஏன் நம்ம தாடியோட நம்ம பிள்ளைகளை வைக்க முடியாதுன்னு கேளுங்க. ஏன் வைக்க கூடாது? என்ன எல்லாம் செய்யலாம். முடியில் 1008 டிசைனோட போறான். ஸ்கூல் தொப்பியை கலட்டினோன்னு இஞ்ச பெரிய முடியும் கொண்ட கட்டுற முடி இஞ்ச இருக்கு, இஞ்ச அழைச்சி வச்சு. அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் டிசிப்ளின். இது டிசிப்ளின் இல்லை. எங்க இருந்து பாருங்க நீங்க? ஏன்பா இஸ்லாம் சொல்றது உங்களுக்கு அசிங்கமா தெரியுது? ஒரு புள்ள ரவுசரை கரண்ட காலுக்கு மேல போட்டுட்டு போறான், கிண்டல் பண்றான். என்ன தம்பிர ட்ரௌசரா? தம்பிர ஓ லெவலுக்கு வாங்கினதா? ஸ்காலர்ஷிப்ல போட்ட ரவுசரா? டேய், நான் புது ரவுசர் போட்டிக்கேன், கரண்டை காலுக்கு மேலதான் போடுவேன். தான் நபி ஃபேஷன், நபி ஸ்டைல தான். உனக்கு போட இல்லாட்டி சும்மா இரு, அட்லீஸ்ட் பார்த்துக்கிட்டு சும்மா போ. நபியுடைய ஸ்டைல செய்யறவனை கிண்டல் பண்ணாத. அது மார்க்கத்தை கிண்டல் பண்றதுக்கு சமம். அல்ல திருக்குர்ஆன்ல சொல்றான், இந்த மார்க்கத்தையா அவர்கள் கிண்டல் பண்ணுகிறார்கள், அல்லாஹ் ரசூலையா அவர்கள் கிண்டல் பண்ணுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கிண்டல் பண்றேன். தாடி வச்சா என்ன லவ் பிரேக்கான்னு கேட்கிறான். லவ் பிரேக்கு கேடா தாடி வைக்கிறது? தாடி வச்சு இருக்கிற மகிமை தெரியுமா? தாடியில உள்ள விஷயம் சயின்டிபிக்கலா கேட்டுப்பார். தாடியை சர்வ் பண்றதால என்னென்ன நோய் வருது? ஆண்மை குறைவு ஏற்படுது. இதை வலிக்க வலிக்க ஆண்மை குறைவு ஏற்படுது என்ற ஆர்டிக்கல் பாரு, சிந்திச்சு பாரு. அதை சொல்றாங்க. ஹோட்டல்ல வேலைக்கு போனா தாடி இருக்க கூடாதான், முடி கிடக்குமா? அப்ப பெண்களே சமைக்க கூடாது. இம்பட்டு பெரிய முடிய வச்சுக்கிட்டு சோறு கறியாக்குறாங்க, திங்கிறான். தாடியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் சமைச்சா தான் முடி விடுமா? அதான் கட்டேன், இதுக்கு சேர்த்து இப்படி கட்டேன், தன்னை தாடியை வலிக்கிறது முடியல. சில அரபு நாட்டிலேயே சில ஹோட்டல்கள்ல தாடியோட ஒரு சமயக்காரன் போக முடியல. அப்ப மார்க்கத்தோட நம்ம இது இல்லாட்டி தொழில் இல்லையா? வேற தொழில் செய்வோம். மார்க்கத்தை விட்டுத்தான் சம்பாதிக்கணும்னா அந்த சம்பாத்தியம் எனக்கு தேவையில்லை. அல்லாஹ் 1000 வழியை தருவான் நமக்கு, அதை விட்டா 1000 வழியை தருவான். எனவே இளைஞர்களே, இளைஞர் சமுதாயமே, நீங்க ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. நாங்க எடுப்பார் கைவிள்ளையாக மாறக்கூடாது. நம்மளை இன்னொருத்தம் பயன்படுத்தக்கூடாது. நம்மளை ஒரு அரசியலுக்கு நோட்டீஸ் ஒட்டுறதுக்கும் ரோட்ல சுத்துறதுக்கும் அடிதடிக்கும் பயன்படுத்தக்கூடாது. நம்ம 5 நேர தொழுகையாளிகளாக மாறணும். தொழுகை நம்முடைய ஒரு உயிர் மூச்சாக மாறணும். தொழுகை முக்கியமான ஒரு விஷயம். பெற்றோர்களும் கவனிங்க, வாலிபர்களை சிந்தியுங்க. நமக்கு சொர்க்கத்தின் துறவுகோல் தொழுகை தொழுகை என்று நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சு தராங்க. நீங்களே ஸ்கூல் கலைஞ்சு வீட்டுக்கு வாரீங்க, வீடு பூட்டி கிடக்கு, துறப்பு உமா கிட்ட கடவுளை தான் நிக்கணும். வீட்டுக்கு போக முடியுமா? உங்களோட வீடுதான், 3 மாடியில இருக்குது உங்க வீடு, பெரிய வீடு, ஏசி ரூம் எல்லாம் உள்ளுக்கு இருக்கு, பெட் இருக்கு, சோபா செட் இருக்கு, வீடு உங்களா, துறப்பு இல்லை. என்ன பாடுபடுவோம், நம்ம போக முடியுமா? சொர்க்கம் பிரமாண்டமானது. திறவுகோள் தொழுகை. தொழுகை என்கிற திறவுகோள் இல்லாம நீங்க மௌத்தாகி போய் எங்க நிக்க போறீங்க? சொர்க்கம் என்பது நமக்கு கிடைக்கணும் என்றால் தொழுகை என்கிற சிறப்போட போகணும். தொழுகை நம்மகிட்ட கண்டிப்பா இருக்கணும். இன்னசலாத்தக்கான தலல் மூமினீன கிதாப மௌகூதா. தொழுகை என்பது நேரம் குறித்த ஒரு கடமையாக நமக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நேரத்துக்கு தொழுபவர்கள் முஸ்லிம்கள், நேரம் கிடைக்கும் போது தொழுபவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. புரிஞ்சுக்கோங்க, நேரத்துக்கு தொழுபவர்கள் முஸ்லிம்கள். நாம என்ன விஷயம் இருந்தாலும் தொழுதான் ஆகணும். தொழுகை நாளை மறுமையில் முதல் விசாரணை தொழுகை பற்றி. அவ்வளவு மாயுசாலி அபதி யௌமல் கியாமா அனிஸ்ஸலா. நாளை மறுமையில் ஒரு மனிதன் விசாரிக்கப்படுறது தொழுகையை பற்றி. அந்த தொழுகையை பற்றி நாளை மறுமையில விசாரிக்கப்படும். தொழுகை நம்மகிட்ட சரியா இருக்கு. அடுத்த வக்து தொழுகை வர்றதுக்கு முன்னாடி தொழுகை ஆகணும். இப்ப உயிர் விரிந்தாலும் என்னுடைய கபருடைய கேள்வி கணக்குல நான் தப்பிக்குவேனுங்கிற நம்பிக்கையோட நம்ம வாழணும். எந்த டைம்ல தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பிட முடியல, வசதி இல்லை, பட்டினி, தொழு.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மயங்கி விழக்கூடிய அளவுக்கு பசியோடு இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு விழுந்திருக்கிறாங்கிறத மறந்துடக்கூடாது. நாம் எங்க விழுந்தாங்க ஹதீஸ்களை கேட்கிறோம், கண்ணீர் வருது நமக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மயங்கி விழுந்தாங்களா? அந்த காலத்துல பைத்தியம் பிடிச்சி விழுந்தவங்களுக்கு ஏறி மிரிச்சா குணமாகும் என்ற நம்பிக்கை இருந்ததுனால வர்றவங்க போவங்களாம் அவங்களை மிரிச்சிட்டு போவாங்களாம் குணமாகட்டும்னு. ஆனா நான் பசியில விழுந்திருக்கிறேனே, என்ன தெரியாம மிரிக்கிறாங்களே என்று அபூ ஹுரைரா சொன்னார்கள் என்ற ஹதீஸை கேட்டு கண்ணீர் வடிக்கிறோம். அவர் விழுந்தது பள்ளிக்குள்ள சகோதரர்களே, தொழுதுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுக்கு பசியாக இருந்தாலும் பள்ளிவாசல் தொழுகை அவங்க விடல. அப்ப நாங்க இன்னைக்கு சாப்பிடறதுக்காக தொழுகையை விட்டு போட்டு போய் ஹோட்டல்ல கிடக்கும், நைட் ஹோட்டல்ல கிடக்கும் சாப்பிடறதுக்காக. பள்ளியில பசியோட தொழுதுட்டு இருக்கிறாங்க, நாம சாப்பிடறதுக்காக தொழுகையை விட்டு போட்டிருக்கிறோம். தொழுகை இல்ல. அப்ப தொழுகை இருக்கணும், நம்ம எல்லாத்தையுமே தொழுகை இருக்கு, தொழுகையில பேணுதலாக இருக்கணும். எல்லாரும் பள்ளிக்கு போகணும். நம்முடைய அடையாளம் தொழுகை. தொழுகை ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். மால்டீவ்ஸ்ல ஒரு முறை ஒரு ப்ரோக்ராமுக்காக மால்டீவ்ஸ் போயிருந்தேன். எனக்கு தரப்பட்ட அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு 70 மீட்டர் பக்கத்துல ஒரு பள்ளிவாசல். சுபகுக்கு வாங்கு சொன்னது இப்படி கணீரண்டு கேட்டது. எழும்பி உது செஞ்சுட்டு போனேன். செருப்பு கலட்டுற இடத்துல தான் சஃப்பு கிடைச்சது எனக்கு. பள்ளி ஃபுல் செருப்பு கலட்டுற இடத்துல தான் கிடைச்சது. அப்ப அந்த பயானுக்கு நம்மளை கூப்பிட்டு அவங்கள்ட்ட கேட்கிறேன், என்ன இன்னைக்கு விசேஷம்? ஒரு விசேஷமும் இல்லையே. இல்ல பாங்கு சொன்னோன்னே வந்துட்டேன், பள்ளிக்குள்ள தொழ முடியல. இன்னைக்கு பள்ளியில ஏதாவது ப்ரோக்ராமா, மீட்டிங்? பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி போனா தான் மௌலவி பள்ளிக்குள்ள தொழலாம். நீங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் 100% தொழுகையாளி. சுபகு தொழுகை எல்லா பள்ளியும் அப்படித்தானா? ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாம எங்க இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. அப்ப நாங்க தொழுகையாளிகளாக இருக்கோம். தொழுகை அல்லாவுக்கும் ஒரு அடியானுக்கும் இடையில உள்ள ஒரு ரகசிய உரையாடல். தொழுகை என்பது மூமினுக்கும் மூமின் அல்லாத இறை நிராகரிப்பாளனுக்கு இடையில உள்ள ஒரு வித்தியாசம். அல் ஃபர்கு பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்கு ஸலாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிராகரிப்புக்கும் ஒரு இறை அடியானுக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசம் தான் தொழுகையை விடுவது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பொண்ணு பார்க்கக்குள்ள அந்த பெண்ணு தொழுறா இல்லையான்னு கேட்க நமக்கு மறக்குது. மாப்பிள்ளை பார்க்கக்குள்ள மாப்பிள்ளை தொழுறாரா இல்லையான்னு கேட்க நமக்கு மறக்குது. அதை மட்டும்தான் கேட்கணுங்க, அதான் பெரிய முக்கியம். தொழுகை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தொழுகை ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணும். ஆக தொழுகையில பேணுதலா இருங்க. தொழுகையோடு நீங்க தொடர்புள்ளவர்களாக இருந்தால் பள்ளி வாசலோடு நம்முடைய உள்ளம் தொடர்படும். நாளை மறுமையில் நிழல் இல்லாத அந்த நாளிலே 7 சாராருக்கு நிழல் கிடைக்கும் என்று நான் ஹதீஸ்ல சொன்னனே. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ஒன்று அல்லாவுக்கு வழிபடுறதில் வளர்ந்த வாலிபன், இன்னொன்று பள்ளியோடு உள்ளம் தொடர்பு பட்டவர் அப்படின்னு. அதுவும் நம்ம தான் வருவோம். அந்த ரூட்லயும் நம்ம அந்த நிழலை எடுத்துடலாங்க. நாளை மறுமையில நமக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கணுமா? நம்ம எப்பவுமே பள்ளியில சந்திக்கக்கூடியவர்களாக, பள்ளியோடு தொடர்பட்டவர்களாக, பாங்கு சொன்னா பள்ளியோடு இணைந்தவர்களாக நம்ம இருக்கணும். தொழுகையாளிகளாக நாம இருந்தா நிழல் கிடைச்சிருந்து பாருங்க. அப்ப பல விஷயத்துல நாங்க மறுமையில வெற்றி பெறக்கூடியவர்களாக நம்ம மாறுறோம். கண்டிப்பாக அந்த பாக்கியம் நமக்கு இருக்கணும். தொழுகையாளிகளாக இருக்கு. அப்படி தொழுகையாளிகளாக நாம மாறும் போது நம்மளுக்கிட்ட பாவங்களும் அனாச்சாரங்களும் அணுகாது, நெருங்காது. ஏன் நெருங்காது? தொழுகை நம்மளை இறையச்சம் உள்ளவர்களாக மாத்திட்டீங்க. அல்லாஹ்க்கு முன்னாடி நிக்கிறோம், பள்ளிவாசலுக்கு இருக்கிறோம், இதை பாவிச்சுட்டு பள்ளிக்கு எங்க வரும், சிக்கெட் வேணாண்டா, பாங்கு சொல்ல போய் வேணாம். அவன் நம்மளை காப்பாத்தும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றும். டாக்டர் கீத் மூர் எழுதுறார், யூடியூப்லயே நீங்க பார்க்கலாம் அவருடைய வீடியோ. டாக்டர் கீத் மூர் என்ன சொல்றார் என்றால், புவியீர்ப்பு விசையோடு ஒரு மனிதனுடைய நெற்றி பகுதி நேரடியாக சங்கமமாகும் போது, புவியீர்ப்பு விசையில நெற்றி பகுதியை நேரடியாக வைக்கும் போது அவருக்கு நெகட்டிவான தோற்று வராது, பாசிட்டிவ் தோற்றுகள் அதிகமாகும் அப்படி என்று சொல்லி அவருடைய ஆய்வை முன்வைக்கிறார். அதை யூடியூப்லயே நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான்? தொழுகை என்பது மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்கள் இருந்து உங்களை காப்பாற்றுங்கிறது. தொழுகையில சுஜூது தானே இருக்குது. அப்ப நெற்றி புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக படப்பட
நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பாவம் வெறுக்கப்படும், தப்பு நம்மளை விட்டு ஓடி போகும், நன்மைகள் நமக்கு வரும். அப்ப எவ்வளவு சிம்பிளா இஸ்லாமிய மார்க்கம் திருக்குர்ஆன் சயின்ஸ சொல்லுது. இன்னைக்கு தானே கண்டுபிடிச்சான் டாக்டர் கீத்மோர், இன்னைக்கு தானே கண்டுபிடிச்சான். இஸ்லாம் எப்பவே சொல்லிட்டு தொழு அது மாத்தும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம தொழுகையாளிகளாக மாறும். அதே மாதிரி இந்த நெற்றி பகுதியில சுரக்கக்கூடிய ஒரு ஹோமோன் தான் நம்மளை பாவியாக, குற்றவாளியாக, பொய் சொல்றவனாக, தப்பு செய்கிறவனாக மாத்துறது அப்படிங்கிறத இப்ப கண்டுபிடிக்கிறான். அதையும் டாக்டர் கீத்மூர் தான் சொல்றான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? அபூஜஹலுக்கு வந்த வசனம், நீ இந்த பாவம் செய்யறதை நீ விடவில்லை என்றால் லனஸ்பஅன் பின் நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்ற தவறு செய்யற நெற்றியை பிடிச்சு நரகத்துல போடுவேங்கிறான். நெற்றி முடிய பிடிச்சு. யோசிச்சு பாருங்க, 1450 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொய் சொல்ற நாக்காருப்பன், தவறு செய்யற கால் உடைப்பேன்டா நிம்மதியை தாங்கலாம். பொய் சொல்ற நாக்காருப்பன்டா, நீ தவறு செய்யற காலை உடைப்பண்டா அப்படின்னு சொன்னா கேட்கலாம். அப்பவே திருக்குறள் என்ன சொல்ல தெரியுமா? பொய் சொல்லக்கூடிய காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்லக்கூடிய தவறு செய்த நெற்றியை பிடிச்சு நரகத்துல போடுவேங்கிறான். சயின்ஸ் அதைத்தான் இன்னைக்கு சொல்லுது. நெற்றி பகுதியில சுரக்கிற ஹோமோன் தான் அந்த மூளையில நெகட்டிவ் தாட்ஸை உண்டாக்கி தப்ப தூண்டுது. இந்த நெற்றி பகுதியை புவியீர்ப்பு விசையோடு வைக்கும் போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம போய் பாசிட்டிவ் தாட்ஸ் வருது அப்படிங்கறத சயின்ஸ் சொல்லுது. இது அல்லாஹ் அப்பவே சொல்லிட்டான். தொழுகை என்பது நிச்சயமாக நமக்கு இங்கேயும் ஆரோக்கியமானது, மறுமையிலும் ஆரோக்கியமானது. அதை நாங்க பின்பற்றணும். எவ்வளவு ஒரு பொறுமதியான ஒரு இஸ்லாம் நம்முடைய கையில சாதாரணமா கிடைச்சிருக்குதுங்க. இன்னைக்கு உலகத்துல ஆய்வாளர்கள் தேடி தேடி படிச்சு படிச்சு இஸ்லாத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. 2010ஆம் ஆண்டு ஜெர்மன் பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் ஜெர்மனுடைய ஜனாதிபதி போட்டிருந்தார். இன்னும் 50 ஆண்டுகளில் ஜெர்மன் ஒரு முஸ்லிம் நாடாக மாறும் அச்சம் இருக்கிறது. வருஷத்துக்கு 500 பேர் கன்வெர்ட் ஆகிறான் இஸ்லாத்துக்கு. அப்பவே 2010, இப்ப 24, அப்ப 7000 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இப்ப அந்த சின்னத்தில் இருந்து அவன் கணக்குப்படி கூட்டிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த இஸ்லாத்துக்கு வரவன் யாரு? படிச்சவங்க. படிச்சவன். ஜெர்மன்ல டாட்மண்ட்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. நான் பயானுக்கு போனா அந்த யூனிவர்சிட்டியில தான் ஜும்மாக்கு போவேன். எப்ப ஜும்மாக்கு போனாலும் அந்த பக்கத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி மாணவர்கள் 2 பேர் 3 பேர் ஒவ்வொரு ஜும்மாக்கு போறோம் இஸ்லாத்தை தழுவிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. ஒரு 2-3 ஜும்மாக்கு போயிருப்பேன். எல்லா ஜும்மாவிலையும் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கிறான். அங்க மட்டுமே எவ்வளவு பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், இஸ்லாத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறான். அவ்வளவுக்கு படிச்சு ஆய்வு செஞ்சு இந்த இஸ்லாத்தை தேடி மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நாங்க இஸ்லாத்திலேயே வளர்ந்து பிறந்து நான் அப்படியே இருக்கிறோம். நம்மகிட்ட இஸ்லாம் வர மாட்டேங்குது. நம்மகிட்ட தொழுகை இல்லாம போகுது. நம்மகிட்ட இஸ்லாமிய விளிமியங்கள்ல தாடி இல்லை. நம்மகிட்ட இஸ்லாமிய ஆடை இல்லை. நம்ம கிட்ட அந்நிய கலாச்சாரம். நாம இஸ்லாத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்க இந்த இஸ்லாத்துக்குள்ள பிறந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நிஅமத் இந்த ஈமான். இந்த ஈமான் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நிஅமத். اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு என்னுடைய அருளை பூர்த்தியாக்கி விட்டேன். அந்த அருள் என்று அல்லாஹ் சொல்வது இஸ்லாத்தை உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் உங்களிடத்திலே தீனாக நான் பொருந்தி கொண்டு விட்டேன் அப்படின்ற அருள் இந்த இஸ்லாம் இல்லையா? பின்ன இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் யாரு? ஒலன் மாஸ்க். ஒலன் மாஸ்க் செத்தா சொர்க்கம் போக முடியுமா? உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர். செத்தா சொர்க்கம் போக முடியுமா? இல்ல. ஆனா நாம சோமாலியாவுல பிச்சை எடுத்தாலும் சொர்க்கம் போகலாம். காரணம் நம்மகிட்ட இருக்கிற ஈமா அவன்கிட்ட கிடையாது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விட பொறுமதியானது நாம சொல்லி இருக்கிற கலிமா சகோதரர்களே. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தராசின் ஒரு தட்டில் லா இலாஹ இல்லல்லாஹ், மறு தட்டில் 7 வானம், அதுல உள்ளது பூமி, அதுல உள்ளது எதை வச்சாலும் கலிமா கதிக்கும் என்றால் இந்த கலிமா பொறுமதியானது. அது அல்லாஹ் நமக்கு சும்மா சிம்பிளா தந்துட்டான். பொறுமதி தெரியாம இருக்கிறோம் நாம. அந்த ஈமான் கிடைச்சிருக்குது, அதை பாதுகாக்க வேண்டும். கிடைச்ச கலிமாவோடு நாம சொர்க்கம் போக வேண்டும். இது இருந்து நம்ம நரகம் வைத்திடக்கூடாது. தொழுகையாளிகளா இருக்கணும். போதை வஸ்து பாவிச்சிடக்கூடாது. போன்லயே நம்முடைய நேரங்களை வீணாக்கிடக்கூடாது. இரவு பகலா, பகல இரவா நம்ம மாத்திரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் நம்மிடத்திலே சரியா இருக்க வேண்டும். பெற்றோர்களை நாம பேணி பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும். குறைஞ்சபட்சம் நல்லது செய்யாட்டி நம்மளால ஒரு கெடுதி நடக்காம இருக்கு. நம்மளால ஒரு கெடுதி நடக்காம இருக்கணும். நம்ம ரோட்ல போற ஒரு பிள்ளைய கிட்டாம இருக்கணும். ஒரு தப்பு தவற பேசாம இருக்கணும். அப்ப சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கணும், நம்ம பிறந்தது ஒரு சம்பவம். நம்ம பிறந்திருக்கோம், அவ்வளவுதான்.
ஆனா நம்முடைய மரணம் ஒரு சரித்திரமாகும். நம்ம மௌத்தானத்துக்கு பிறகு நம்மளை இந்த பூமி பேசணும். நமக்கு தெரியுமா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஆறு, அதுக்கு எத்தனை வயசு என்று தெரியுமா, எந்த நாடு என்று தெரியுமா, என்ன கலர் என்று தெரியுமா, எத்தனை மனைவி என்று தெரியுமா, கல்யாணம் முடிச்சாரா இல்லையான்னு தெரியுமா, புள்ள குட்டி எத்தனை தெரியுமா, ஒன்னும் தெரியா. ஆனா இன்னைக்கு நாம எல்லாருமே அவருக்காக துவா செஞ்சிருக்கிறோம். எத்தனை தடவை ரஹிமஹுல்லா என்று, புகாரி ரஹிமஹுல்லா, புகாரி ரஹிமஹுல்லா, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா, இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, அவங்களை யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் துவா செஞ்சிட்டு இருக்கிறோம். என்ன செய்தார்கள் அவர்கள்? இந்த இஸ்லாத்துக்காக புரட்சி செய்தார்கள், சேவை செய்தார்கள், மார்க்கம் சொன்னார்கள், ஹதீஸ் தந்தார்கள், தஃப்சீர் எழுதினார்கள். அவருக்காக நம்ம துவா செய்யறோம். நமக்காக துவா செய்யக்கூடியவர்களை உருவாக்குவோம். நம்மளை யாரென்று தெரிய வேண்டாம், நம்ம என்ன கலர் என்று தெரிய வேண்டாம். நாம் இந்த உலகத்தில் செய்த வேலைகள், நாம் இந்த உலகத்தில் சாதித்த சாதனைகள், நமக்காக துவா செய்யக்கூடிய கொஞ்சம் பேரை உருவாக்கிட்டு போகணும். ஒரு 4 பேருக்கு கொடுத்தால் நமக்காக துவா செய்வார். ஒரு நல்ல வழிகாட்டி விட்டால் நமக்காக துவா செய்வார்கள். நம்மள ஆரென்று தெரியாது, நமக்காக பிரார்த்தனை நடக்கும். அப்ப ஏதாவது பண்ணணுங்க. வாழ்ந்துட்டு நாம சாபத்தோட போகக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜனாசா போயிடுச்சு. அந்த போகக்கூடிய ஜனாசாவை பத்தி அந்த மக்கள் தப்பு தப்பா பேசினாங்க. சனிய செத்துட்டான், நாசமா பண்ணுவேன், இந்த ஊர்லயே பெரிய கள்ளன் அப்படின்னு அவங்க பேசுறாங்க தப்பு தப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் 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 என்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி இன்னொரு ஜனாசா போகுது. மாஷா அல்லாஹ், நல்ல மனிதன், மாஷா அல்லாஹ், நல்ல தங்கமானவன், நல்லா சொன்னாங்க. அப்பவும் ரசூலுல்லாஹ் வஜபத் 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 என்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் சொல்ல அதுக்கும் வஜபத் நீங்க இதுக்கும் வஜபத்ண்டா ஊர்ஜிதம், கன்ஃபார்ம் 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 பண்ணாங்க. உண்மையாயிடுச்சு. என்ன யார் சொல்லலாம், ஒரு ஜனாசாவுக்கு தப்பு தப்பா நீங்க சொன்னீங்க, அவருக்கு நரகம் ஊர்ஜிதமாகி விட்டது. இந்த ஜனாசாவை பற்றி நீங்க நல்லது சொன்னீங்க, அவருக்கு சொர்க்கம் ஊர்ஜிதமாகி விட்டது. அன்தும் ஷுஹதாஉல்லாஹ் ஃபில் அர்த், நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு பூமியில் சாட்சியாளர்கள். வல் மலாயிகத்து ஷுஹதாஉல்லாஹ் ஃபிஸ் ஸமா, வானத்தில் மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்வாங்க. அப்ப நீங்க இந்த உலகத்தில் ஒரு ஆளை பத்தி என்ன சொல்றீங்களோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, நம்மளை பத்தி மக்கள் என்ன சொல்லுவாங்கிறத நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கும், நம்முடைய நடைமுறை தீர்மானிக்கும். நம்ம எந்த தெருவில் வாழ்ந்தோம், எந்த அல்லையில் அடுத்தோட இருந்தோம், எந்த மக்களோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டோம், எத்தனை பிள்ளைகளை நோண்டினோம் கிட்டினோம், எத்தனை பேரை சாபத்துக்கு உள்ளாக்கினோம், எத்தனை வீட்டுக்கு கல்லறிந்தோம், எத்தனை தேங்காயை களவெடுத்தோம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். நாம மௌத்தானா யார் யாரு என்ன சொல்லுவாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்மளை பற்றி நல்லது சொன்னால் சொர்க்கம் போகலாம். நல்லதா வாழ்ந்தோமா, 4 பேருக்கு நல்லது செஞ்சோமா, ஒன்றுமில்லை. ஒரு மனுஷனை பார்த்து சிரிச்சா போதும். ஒரு தப்பு தவறு செய்யப்படும். இன்றைக்கு எத்தனையோ பேர் சாபமிடுறாங்க, இந்த அரவாப்பவன் தான் இந்த பிள்ளைய கெடுத்து, அவன் தான் என்ற பிள்ளைக்கு கஞ்சாவை பழக்கினு, அந்த ஹரவா போவான் நாசமா போவான். எத்தனை பேர் சாபமிடுறாங்க. சாதாரணமா நினைச்சு சிரிச்சுட்டு போகக்கூடாது. இதுதான் நம்முடைய மண்ணறையை புழுவாக்குறது, நம்முடைய மண்ணறையை நெருப்பால் நிரப்ப வைக்கிறது. இதுதான் இந்த செயல்பாடுகள் தான். நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கும் போது நமக்காக எத்தனை பேர் பிரார்த்தனை செய்கிறார்கள், நமக்காக எத்தனை பேர் வாழ்த்துரை செய்கிறார்கள், நமக்காக எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்கிறத நாம தான் தீர்மானிக்கணும், நாம தான் உருவாக்கணும். ஒரு ஜனாசா தொழுகையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத 40 பேர் பாவ மன்னிப்பு கேட்டால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. 40 பேரை உருவாக்க முடியாத நம்மளால? காசு கொடுத்து வரக்கூடாது. அந்த சனம் நம்ம மௌத்தாயிட்டம் என்று கேள்விப்பட்ட ஓடி வரணும். ஐயோ அந்த பிள்ளையா, ஐயோ இவளா, ஐயோ இவரா, அல்லாஹ் அக்பர், நான் உடனே போகணும், அங்கிருந்தே துவா கேட்பான். அப்படியான ஒரு பிள்ளையாக நானும் நீங்கள் மாறினா சொர்க்கம் போகலாம். சார், நம்முடைய முடிவு மரணத்தோடு முடிஞ்சு போகக்கூடாது, மரணத்தோடு தொடங்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் வாழ பிறந்திருக்கலாம், நாம் சாக பிறந்து வாழ மரணிப்பவர்கள் சகோதரர்கள். நம்ம மரணிக்கிறது வாழ்றதுக்காக, கவுண்டிங் அதுல இருந்தா ஸ்டார்ட். முடிவே இல்லாத அந்த காலத்தில் வாழ போகிறோம். சொர்க்கத்தில் வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும். அதை தீர்மானிக்கிற இந்த உலக வாழ்க்கை, அது யாருக்கு எத்தனை நாள்னு தெரியாது. எனக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்கு தெரியாது, உங்களுக்கு எத்தனை நாளைக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனா நாம எல்லாரும் இருக்கிறனால பயன்படுத்திக்கிட்டு தொழுகையில பொடுபோக்கு இல்லாதவர்களாக நல்லதே செய்யக்கூடியவர்களாக மாறணும். அல்லாஹ் கருணை உள்ளவன் இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய கருணையில் என்னுடைய இரக்கத்தில் நம்பிக்கையை கையுற்றாதீங்க. இன்னஹுல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னித்து கிருபை செய்பவன், இரக்கம் காட்டுபவன். யக்ஃபிரு துனூப ஜமீஅ, அல்லாஹ் எல்லா பாவத்தை மன்னிக்க கூடியவன்.
பாவத்தை மன்னிப்பேன், எனக்கிட்ட கேள் அப்படிங்கிறான். ஆல இம்ரானுடைய 134 335 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஒமையக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்க கூடியவர் யார் இருக்கிறார்? வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், பாவம் செய்தவர்கள் தௌபா செய்து விட்டால் தெரிந்து கொண்டே திரும்ப திரும்ப செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். எனவே திரும்ப திரும்ப தவறுகள் செய்யக்கூடாது. செஞ்சிட்டோம், விட்டுடுவோம், தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம், தொழுகையாளிகளாக இருப்போம், ஏதாவது நல்லது பண்ணக்கூடியவர்களாக நாம் இருப்போம். நம்முடைய இளமை பருவம் ரொம்ப முக்கியமானது. அதை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒரு இஸ்லாமிய சிந்தனை உள்ளவர்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களாக மாற்றி அமைப்பதன் மூலம் நம்முடைய சந்ததிகள் நல்லவர்களாக வாழ்வதற்கு நம்மள ஒரு காரணமாக ஆக்கி அந்த நன்மையையும் நமக்கு தந்தாழ்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.